பி ராஜசேகர் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். லயன் வி சௌந்தரராஜன் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். கேபினட் செக்ரட்டரி லைன் ஏபி சிங் அனில் சிங் அவர்களை நமது கோயம்புத்தூர் சங்கமம் லைன் கிளப்பினுடைய பிதாமகன் PMJF ஆர் பன்னீர்செல்வம் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். செகண்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கவர்னர் MJF எஸ் ராதிகா மது அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் MJF எஸ் பாரதி அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நமது மாவட்டத்தினுடைய ஆளுநர் PMJF ஆர் தினகரன் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நாளினுடைய நாயகன், சீஃப் கெஸ்ட், இன்ஸ்டாலிங் ஆபீசர், நமது கிளப்பினுடைய புதிய தலைவரை, புதிய நிர்வாகிகளை நிர்மாணம் பண்ணி இருக்கின்ற மரியாதைக்குரிய பதவியேற்பு விழாவை சிறப்பாக செய்ய வந்திருக்கின்ற PMJF பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எஸ் நாகின் அவர்களை கரகோஷத்துடன் ஒருமுறை கேட்டுக்கொள்கின்றோம். மல்டிபிள் கோஆர்டினேட்டர் LCF முறைப்படி JM பிரின்ஸ் அவர்களை கூட்டத்தை துவக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். Handing over the Master of Ceremony, Mohammed Jinnah and AP Ravi. முதல் நிலவாக flag salutation by MJF Krishna Kumar. அனைவருக்கும் மாலை வணக்கம். கொடி வணக்கம். நமது நாட்டுக்கொடியை வணங்கி அதற்கு உண்மையாக நடந்து கொள்வோம் என்று உறுதிமொழி கூறுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நமது பொறுப்புகளை ஏற்று இந்நாட்டின் சிறந்த குடிமக்களாக திகழ்வதன் மூலம் நமது கொடியின் நன்மதிப்பையும் சிறப்பையும் வளர்த்திடுவோம். பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ள அதன் வரலாறு நமது நாட்டின் நட்பெயரை காத்து மென்மேலும் உழைக்க நமக்கு ஊக்கமளிக்கிறது. நமது நாட்டுக்கொடிக்கு நம்முடைய உறுதியான நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். அக்கொடி காட்டும் வழியே நம்முடைய வழி. அதன் ஒளியும் புகழும் வளர்ந்து ஓங்க நாம் அனைவரும் நன்முயற்சி மேற்கொள்வோம். உலக நாடுகளின் மத்தியில் நமது தாயின் மணிக்கொடி செம்மாந்து பட்டொலி வீசி பறந்திடச் செய்வோம். ஜெய்ஹிந்த். உலக அமைதிக்காக ஒரு நிமிடமும் நமது சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் பாலகுரு அவர்களுடைய மூத்த சகோதரி பாலராணி அவர்கள் கடந்த வாரம் அவர்கள் இயற்கை எழுதினார். அதையும் சேர்த்து ராஜ்குமார் அவர்களுடைய தாயார் தனபாக்கியம் அம்மாள் அவர்களுக்கும் மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
எல்லோரும் அமரவும். வரவேற்புரை ஆற்ற வருகிறார் நமது கோயம்புத்தூர் சங்கமம் லயன்ஸ் கிளப்பினுடைய தலைவர் JM பிரின்ஸ் அவர்கள். வரவேற்புரை அண்டு செக்ரட்டரி ரிப்போர்ட். GET, GST, GLT அனைவரும் மேடை வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். GST, GLT, GET, GAT, GMT. எங்கள் அன்பின் அழைப்பை ஏற்று இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மாவட்ட ஆளுநர் PMJF தினகரன் அவர்களையும் புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்த வருகை புரிந்துள்ள மதிப்பிற்குரிய லயன் PMJF நாகின்ஜி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். First Vice District Governor PMJF பாரதி அவர்களையும் Cabinet Chief Advisor P பன்னீர்செல்வம் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் CSCT Zone Region மற்றும் GAT டீம் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் எங்கள் முன்னாள் தலைவர்கள், லயன்ஸ் உறுப்பினர்கள் மற்றும் அவங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என இந்நேரத்தில் வரவேற்கிறேன். நன்றி நன்றி, சங்கமத்திற்கு நன்றி, சங்கமத்தின் பிதா மகனுக்கு நன்றி, முன்னாள் தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி, உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் நன்றி. ஏனென்றால் இந்த சிறப்புமிக்க சங்கமம் சங்கத்தின் தலைவராக என்னை தேர்ந்தெடுத்தமைக்காக நன்றியை உறுதியாக்கிக் கொள்கிறேன். எனக்கு பன்னீர்செல்வம் சார் பார்த்தீங்கன்னா 1998 நான் காலேஜ் படிக்கிறப்ப ஃபஸ்ட் டைம் அவர் கலெக்ஷனுக்கு போயிருந்தேன். எங்கள் டேடி அனுப்பிச்சி விட்ருந்தாங்க, அப்போ மீட் பண்ணேங்க. அதோட நம்பிக்கை பார்த்தீங்கன்னா 2019 வந்து ஆக்சுவலாக நான் வேண்டவே வேண்டான்னு சொன்னேன், கொண்டு வந்து என்னை நிறுத்தியிருக்காங்க. இவ்வளோ பெரிய சங்கத்திற்குங்க. இது நம்ம டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா பெரிய சங்கம், அது தெரியும், லைனிஸ்ட்க்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அந்த சங்கத்தில் இந்த முன்னாள் உறுப்பினர்கள் என்னை வழிகாட்டி என்னை கைட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இயரை கம்ப்ளீட் பண்ண வச்சுருக்காங்க. அதுக்கு 98% எங்கள் முன்னாள் தலைவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களே சாரும். நான் இந்த டைம் ஒவ்வொருத்தருக்கும் டைம் சொல்லணும்னு தான் நினச்சேன், பட் டைமிங் ரொம்ப அதிகமாயிரும். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் இது பண்ணிக்கிறேன். எங்கள் சர்வீஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் பண்ணி ப்ரோட்டோகால் பிரகாரம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டலேஷன்லேருந்து GAV வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே ஆன் டைமில் பண்ணியிருக்கோம். நம்ம லாஸ்ட் இயர் நம்ம கவர்னரோட சக்ஸஸ்ஃபுல் இயருக்காக அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டே நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒரு கிராண்டாக இந்த கிராண்டிலே நடத்தியிருக்கோம். எங்கள் சர்வீஸ் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா $52,800 நியர்பை 45 lakhsக்கு நாங்கள் டோட்டல் சர்வீஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது எங்கள் கிளப் மெம்பர் ப்ளஸ் வெளியே இருந்து வந்த சர்வீஸ் எல்லாமே சேர்த்து இது கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் அனைவரின் ஆதரவோடு 99% ஆல்ரெடி இந்த இதை சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். அதற்காக எங்கள் முன்னாள் உறுப்பினர்கள், தலைவர்கள் ஒவ்வொருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை உருவாக்கிக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று இடமமைகிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம கவர்னர்ஸ் வந்து US போகிறாங்க. ஸோ நான் ஒரு 8:55 9க்குள்ளே மீட்டிங் முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேங்க. தேங்க்யூ. நன்றி தலைவர் அவர்களே. பிரின்ஸ் நியூ இண்டக்ஷன் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் பண்ணிக்கலாம். சார் ரெடி?
நமது நிகழ்ச்சியினுடைய கதாநாயகனை PMJF நாகின் மல்டிபிள் கோஆர்டினேட்டர் LCIF PMJF நாகின் அவர்களை அறிமுகப்படுத்துவது ஒரு மரபு. அந்த வகையிலே நமது முன்னாள் ஆளுநர் ASR அவர்கள் அறிமுகப்படுத்தி வைப்பார். நன்றி. அன்பிற் சிறந்த அரிமா தலைவர் பிரசிடென்ட் பிரின்ஸ் அவர்களே, மாவட்டத்துடைய ஆளுநர் பெருந்தகை, முதல் துணை ஆளுநர் பெருந்தகை இனிய நண்பர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மேடையையும் அவையும் நன்றி வணங்கி மகிழ்கின்றேன். கடுகுக்குள்ளே கடலை புகுத்தவா, பூனையை விட்டு பால் கிணறை குடிக்கச் சொல்லவா என்ற சந்தேகம் என் மனதில் வருகிறது. இந்த நபரை அறிமுகம் செய்வது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அவரை இந்த சங்கத்திற்கு இன்றைக்கு வரும்படி அழைத்ததற்கு என்ன காரணம் இருக்கும் என்று நேற்று இரவு தூக்கத்தில் யோசித்துக் கொண்டிருந்தேன். 3 பேரன்களுக்கு தாத்தா ஆனதன் காரணமாகவா, ஃபினான்ஷியல்ங்கிற பிஸ்னஸில் சென்னையில் கொடிகட்டி பறக்கின்றார் என்பதற்காகவா, அதையெல்லாம் விட முக்கியமாக 3வது தலைமுறையை அரிமா சங்கத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தவர் என்பதற்காகவா, இவங்க அப்பா சார்ட்டர் பிரசிடென்ட், இவர் முதல்ல ஃபர்ஸ்ட் நாட் சார்ட்டர் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் தாம்பரம் அண்ட் தென் தாம்பரம் ஈஸ்ட்ல சார்ட்டர் பிரசிடென்ட், அப்போ இவருடைய சன் இப்போ பிரசிடென்ட், அப்படி 3 தலைமுறையை அரிமா இயக்கத்திற்கு கொடுத்ததற்காக கூப்பிட்டிருக்கிறார்களா? இப்படி பல காரணங்களை யோசித்து பார்த்தேன். இறுதியாக எனக்கு மனதில் பட்டது, தைத்தது, தொட்டது என்ன தெரியுமா? இந்த சங்கம் என்றாலே பன்னீர்செல்வமும் MJF LCIF தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த MJF LCIF இன்னைக்கு LCIF மல்டிபிள் கோஆர்டினேட்டர், இவருடைய பதவிகளில் பல சாதனைகளை புரிந்தவர். அந்த LCIFக்கு கோஆர்டினேட்டராக இருக்கிறதுனால மட்டும் இல்லாமல் அரிமாவின் காதலர் என்ற பட்டத்திற்கு பன்னீர்செல்வத்துக்கு நிகராக நகீன் அவர்களும் மதிக்கப்படுகிறார்கள் என்பதற்காகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆனாலும் ஜின்னாபாய் சொன்னதற்கு ஏற்ப ஒரு சில வார்த்தைகள். 1987 தாம்பரம் சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர். அவருடைய 22வது வயது, 22 வயதிலேயே அரிமா இயக்கத்தில் இணைந்தவர். அதுக்கு பிறகு தாம்பரம் ஈஸ்ட் என்ற சங்கத்தில் பட்டய உறுப்பினராக சேர்ந்தவர். A1 மாவட்டம் கசாட்டாங்கிற முறையில், இல்லையா நகின், கசாட்டாங்கிற முறையில் பிரிக்கப்பட்ட போது முதல் ட்ரெஷரர், டிஸ்ட்ரிக்ட் கேபினெட் ட்ரெஷர், முதல் ட்ரெஷராக ஆனவர். பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரெஷரர் ஆனவர். அவருடைய கேபினெட் ட்ரெஷரர் காலத்தில் வசூல் மன்னன், வசூல் சக்கரவர்த்தி என்ற பெயரை பெற்றவர். இன்றளவுக்கும் அவர் தொட்ட எந்த ப்ராஜெக்ட்லையும் வசூலில் டார்கெட்டில் ₹1 ஜாஸ்தியாக இருக்கே தவிர கம்மியானதில்லை. அதுக்கப்புறம் ராகவன் பீரியட்லையா நீங்கள் கேபினெட் ராகவன், MS ராகவன் இஸ் அ வெரி வெரி ஃபேமஸ் பர்சன் அண்ட் லைன் இன் மெட்ராஸ். இஸ் அ டெரர், ரியலி டெரர். அவருடைய பீரியடில் கேபினெட் ட்ரெஷராக இருக்கிறதுங்கிறது சாதாரண வேலை இல்லை. அதையும் செய்து காட்டியவர். அதற்கு பிறகு ஜோன் சேர்பர்சன், இப்படி படிப்படியாக உயர்ந்து 2007-8 கவர்னர் ஆனார். சாரி கவர்னர், டைம் ரொம்ப ஆயிடுச்சு, உங்கள் டைம் முடிஞ்சது. ஆகவே நகீன் அவர்களை பேச அழைக்கும் போது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. இப்போ பேசினவங்க எல்லாம் தமிழில் அவங்க தாய்மொழியில் பேசியிருக்கீங்க. நகீன் அவர்களும் அவருடைய தாய்மொழியிலேயே பேசுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் 2 பேர்த்துக்கும் தாய்மொழி தமிழ் அல்ல, அவர் தாய்மொழியிலேயே பேசுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி முன்னாள் ஆளுநர் அவர்களே. நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பாக நமது கோயம்புத்தூர் சங்கமம் அரிமா சங்கத்தினுடைய புதிய நிர்வாகிகளை பதவியேற்பு விழா, அதாவது இன்ஸ்டாலிங் நியூ ஆஃபீஸ் பேரர் பை PMJF நாகின். இந்த நிகழ்ச்சி என்னன்னா, ये अपना जो इंटरनेशनल प्रेसिडेंट है AP सिंह जी, जो इंटरनेशनल प्रेसिडेंट होते हैं, जो अपना क्लब में, संगमम क्लब में, वही रेंज में तो अपना राजेंद्र प्रसाद देवरा आ रहे हैं. तो वो ही
अपना कैबिनेट सेक्रेटरी हमारा अनिल सिंह नारागुंडू, वो भी हिंदी बात करने वाले। इसमें अपना जो राजेंद्र प्रसाद जी को जो इंस्टॉलिंग करने के लिए आए हैं नागिन जी, बहुत बहुत भी धन्यवाद, शुक्रवार। प्लीज कम। மாஸ்டர் சேவனி இவ்வளோ டைம் எடுத்தா மீட்டிங் அஃபென்ஸ் அது ஆகும். என்ன செய்யுது, அவர் தாய்மொழியில் சொல்ல சொன்னார், அது அவரோட தப்பு. ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த மீட்டிங் லேட்டாக போட்டு யாருமே வர்றதில்ல. மல்லைன் கம்பெனி சேர்மனை பார்த்தேன் போன வாரம் நாகர்கோவில் ஆரி போனேன். தம்பி 85 வயசு ஆச்சு, நான் ஆர்வமாக இருக்கேன், ஆனால் டைமுக்கு மீட்டிங் முடிக்குமா தான் சொல்லுங்க. கணபதி கிளப் இருக்காரு. அந்த மாதிரி நொந்து போயிட்டு இருக்காங்க. அதனால பேசுறவங்களுக்கு அது அந்த தெரியணும், அந்த இங்கிலீஷ் தெரியணும். என்ன ஆனாலும் 8:55 மீட்டிங் முடிச்சிருவோம். பேச குறுக்கள பாதியில் டைம் ஆச்சுன்னா சொல்லிடுவோம். ப்ளீஸ். வரும்போதே சார் எவ்வளோ நேரம் பேசலாம் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா 15 நிமிஷம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மீட்டிங் அப்படின்னு. இப்போ தலைவர் தெளிவாக சொல்லிட்டார், சார் நாங்கள் ஆரம்பிக்கிறது முன்ன பின்ன ஆரம்பித்தாலும் முடிக்கிறது கரெக்டாக முடிச்சிருவோம் சார்ன்னு சொல்லியிருக்கார். அதனால் புரிஞ்சுக்கிறேன் நான். எனியா, என்னுடைய தாய்மொழி இந்தியாக இருந்தாலும் பொதுவாக நான் கலந்து கொள்கிற லைன்ஸ் சங்க கூட்டங்கள், சென்னையிலே நடைபெறுகிற லைன்ஸ் சங்க கூட்டங்களிலே பேசுகின்ற மொழி ஆங்கிலமாக இருந்தாலும், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணலாம். தமிழுக்கு அமுதென்று பெயர், செந்தமிழ் நாடுகளும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதிலே. இப்படி எல்லா இனிமையும் சேர்த்து தமிழில் வச்சா தமிழ்நாட்டில் டயபெட்டிஸ் அதிகமாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அந்த இனிமையான தமிழிலே, பழமையான தமிழிலே, செம்மொழியிலே, கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்கிற தமிழிலே, ஆயுத எழுத்துக்கொண்ட ஒரே தமிழிலே பேசுவதை நான் என்றைக்கும் பெருமையாக நினைக்கிறேன் என்கிற ஒரு செய்தியோடு எனக்கிட்ட படிக்க நான் என்னை நகர்த்தி கொள்ளுகிறேன். ஒரு காலத்தில் இங்கிலீஷ் பேசினா வியந்து பார்த்தாங்க சார். இன்றைக்கி தமிழ் பேசினா வியந்து பார்க்க வேண்டிய காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மறந்து விடக்கூடாது. ஆங்கிலம் நமக்கு துணிவை தருகிறது, தமிழ் நமக்கு கனிவை தருகிறது. இது இரண்டும் சேரும் போது அது நமக்கு தெளிவை தருகிறதுன்னா, இப்போ தெளிவாக இருந்தால் ஏதாவது செய்தி கொண்டு போகலாம், இல்லைன்னா முடியாது. பட் எனியோ, கல்லில் வடித்த சிலையை காட்டிலும் கருவில் சுமந்த என் தாய்தான் எனக்கு முதல் கடவுள். ஆக என் தாயை வணங்கி, என் உயிரோடு இரண்டர கலந்திருக்கும் என் தமிழையும் வணங்கி, இந்த விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை அன்பாய் சொல்வதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே இரட்டிப்பு மகிழ்ச்சி. உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பி அழைத்திருக்கிற சங்கமம் அரிமா சங்கத்தினுடைய நல்ல உள்ளங்களே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயங்களை தேடி தேடி சேவை செய்து கொண்டிருக்கிற சங்கத்தினுடைய தலைவர் பிரின்ஸ் உள்ளிட்ட ஆளுநர், துணை ஆளுநர்கள், என்னை இங்கே வரவழைத்ததற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம், மற்ற அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை மறுமுறை சொல்லி எனக்கு இட்ட பணிக்கு நான் என்னை நிகழ்த்தி கொள்ளுகிறேன். முதல்ல ஐ ஹவ் டு அப்ரிஷியேட் என்னை இந்த அவைக்கு அறிமுகப்படுத்திய இந்த மாவட்டத்தினுடைய கலங்கரை விளக்கமாக இங்கே பெருமையோடு வீட்டிற்கும் முன்னாள் ஆளுநர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஒரு கவிஞன் சொன்னான், உள்ளதை சொல்லுவது கவிதை அல்ல, உள்ளத்தை சொல்வது தான் கவிதை என்று சொன்னான். அப்படி உள்ளத்திலிருந்து என்னை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். ஸோ அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு சொந்தக்காரன் நான் தானா எனக்கு தெரியாது. பட் காலம் பதில் சொல்லும். பட் he has done a great job. So thank you very much sir. அதே மாதிரி இப்போ நான் கிளப்பை சொல்கிறதா இல்லை கிளப் அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்கிறதா அப்படின்னு ஒரு தயக்கம். பட் இருந்தாலும் கிளப் ஐ ஹவ் டு டெஃபினெட்லி
இன்றைக்கி நான் சென்னையிலேருந்து புறப்பட்டு வந்தபோது இந்த கோயம்புத்தூர் ரயில் நிலையத்துக்கு நம்முடைய இன்றைய தலைவர் பிரின்ஸ் அவர்களும் வரும் ஆண்டினுடைய தலைவராக பதவியேற்க இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க ராஜேந்திர பிரசாத் அவர்களும் அவருக்கு துணை நிற்க போகிற செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர் சந்தோஷன் மீனாட்சி சுந்தரம். நீங்கள் பேசுகிற தமிழ் எதுவுமே அவர் கேட்கலீங்க, வெளியிருக்கிறாரு, இப்போ உள்ளே வந்திருக்காரு பாருங்க. அவருக்கு நீங்கள் வீட்டுக்கு மெட்ராஸ் கூட்டு போய் கொஞ்சம் தமிழ் கற்றுக் கொடுங்க ப்ளீஸ். தமிழா? ஆக இவங்க என்ன இன்முகத்தோடு ரிசீவ் பண்ணி அழகான சாப்பாடு வாங்கி கொடுத்து ஹோட்டல் வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டு, சார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீட்டிங் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு விருந்தோம்பல், அற்புதமான ஒரு வரவேற்பு. ஆக அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினையும் பாராட்டுதலையும் இந்த நேரத்தில் சொல்லி, கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டியது நம்முடைய பன்னீர்செல்வம் சார். இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா அவர் 20 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காருங்க. இதுக்கு நான் 400 நிமிஷம் மெட்ராஸ்லேருந்து வந்துருக்கிறேன். அப்படி இருந்தாலும் கூட அவருடைய அன்புக்காக, அவருடைய நட்புக்காக, அவருடைய அந்த இனிமையான சொல்லுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் என்பது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, முயற்சியை முகவரியாய் கொண்டவர், முன்னேற்றத்தை தன் முதல் வரிகளாய் கொண்டவர் என்று சொல்லலாமா? அவருக்கு பொருந்தும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலாருடைய வரிகளுக்கு சொந்தக்காரர். முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்புன்னா வள்ளுவர். முகத்தால் ஒரு நட்பு மறைந்து போகும், பணத்தால் ஒரு நட்பு பறந்து போகும், உள்ளத்தால் வரும் நட்பு தான் நிலைத்து நிற்கக்கூடிய நட்பாக இருக்க முடியும் என்று சொன்னார். அப்படி உள்ளத்திலிருந்து தூய நட்பை தரக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர், மனிதநேயத்துக்கு சொந்தக்காரர். அவருடைய அழைப்பால் நான் இங்கே இருக்கிறேன் என்று சொன்னால் உண்மையிலேயே அவருடைய இந்த உயர்வுக்கு ஒரு சில ரகசியங்கள். நாமெல்லாம் கிடைத்த வாழ்க்கையை வாழ்கிறோம். அவர் கிடைத்த வாழ்க்கையை வாழ்பவர்கள் மத்தியிலே பிடித்த வாழ்க்கையை வாழ்கிறார் பன்னீர்செல்வம். ஆகவே அவர் உயர்ந்த கடமையை செய்தால், கடமையை கடமைக்காக செய்தால் அது வெறும் கடமை. கடமையை செய்தால் தான் வெற்றி, கடமைக்காக செய்தால் அது தோல்வி என்று சொன்னார். ஆக கடமையை செய்து வெற்றி கண்டவர் நம்முடைய பன்னீர்செல்வம் என்று சொன்னால் மிகையாக. அவருக்காக நான் படித்த ஒரு அற்புதமான கவிதை வரிகளை சொல்லி நிறைவு செய்கிறேன். விண்ணை தேடினேன் எனக்கு கருணை கிடைத்தது, விண்ணை தேடினேன் எனக்கு கருணை கிடைத்தது, மண்ணை தேடினேன் எனக்கு பொறுமை கிடைத்தது, மண்ணை தேடினேன் எனக்கு பொறுமை கிடைத்தது, நிலவை தேடினேன் எனக்கு குளுமை கிடைத்தது, நிலவை தேடினேன் எனக்கு குளுமை கிடைத்தது, தென்றலை தேடினேன் எனக்கு சுவாசம் கிடைத்தது, அன்னையை தேடினேன் எனக்கு தியானம் கிடைத்தது, நண்பனை தேடினேன் எனக்கு உண்மை கிடைத்தது, மனிதனை தேடினேன் மனித நேயம் கிடைத்தது, மனித நேயத்தை தேடினேன் நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு அற்புத மனிதர் தான் பன்னீர்செல்வம் என்று சொன்னார்கள். ஆக அவருடைய அன்புக்கு உண்மையிலேயே அந்த அன்பான அழைப்பை ஏற்று நான் இங்கே வந்திருக்கிறேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அவருக்கு எல்லா அந்த இறைவன் அனைத்து சௌபாக்கியங்களை தந்து அவர் வாழ்ந்து வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் அவரை வாழ்த்துகிறேன். நம்முடைய சங்க தலைவர் பிரின்ஸ் அவர்கள் இந்த ஆண்டு சிறப்பான பணிகளை செய்திருக்கிறார்கள். அவார்டு வரலன்னு ஏதோ சொன்னார், பட் அவார்டு வராட்டி நமக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க. நம்ம அவார்டுக்கு ரிவார்டுக்கு நம்ம இல்லை, அது நம்மளை தேடி வரும், நம்ம அதை தேடி போகக்கூடாது. அந்த வகையில் எல்லா விஷயத்தையும் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு பெருமானம் உள்ள சேவைகளை செய்து இன்றைக்கு பெருமையோடு தன்னுடைய அடுத்த தலைவருக்கு பதவியை கொடுப்பதற்காக இங்கே மிக அழகாக வீற்றிருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அவருடைய செக்ரட்டரி ட்ரெஷரர் அவுட் கோயிங் டீம் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அவங்களுடைய சக்ஸஸுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? 3 பேர் ஒரு வருஷம் ஒன்றா வேலை செய்கிறதுனா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு வாரம் செய்ய முடியாது, ஒரு மாதம் செய்ய முடியாது, ஒரு வருஷம் பண்ணியிருக்கிறார் அவர். அப்போது எவ்வளவோ விஷயங்கள் தேவை. அதில் குறிப்பாக அவருக்கு என்ன சக்ஸஸுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீம் நல்ல வேலை செஞ்சுருக்குது அப்படின்றதுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் செய்ய முடியுங்க. ஆனால் பிரின்ஸுக்கு அதுக்கு மேலே ஒன்று வச்சுருக்கிறாருங்க.
அண்டர்ஸ்டாண்டிங்கை விட இந்த 3 பேருக்குள்ள இந்த ஒரு வருஷத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராத பார்த்துக்கிட்டாருங்க. அதனால தான் அவர் சக்ஸஸ். அதனால் உண்மையிலேயே அந்த ஒரு அற்புதமான குவாலிட்டிக்கு நான் அவரை உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் மாதவன் மறைவதில்லை, ஆணைகள் இட்டு யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. அப்படி ஓயாமல் ஒரு ஆண்டு உழைத்து இன்றைக்கு மனநிறைவோடு இங்கே எப்படா ராஜேந்திர பிரசாத் வருவார் அப்படின்ட்டு ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார். பட் அவருக்கு அடுத்த பணியும் காத்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக கண்டிப்பாக பிரின்ஸ் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்களை நான் சொல்வதிலே மகிழ்ச்சி. நான் குறிப்பாக டைம் சொல்லியிருக்கிறதுனால ஐ ஹவ் டு ஸ்டிக் டு த டைம். இன்னும் எனக்கு 8 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே இன்ஸ்டலேஷனே முடியும். பட் லெட் மீ ஜஸ்ட் டூ சம் ஜஸ்டிஸ் ஃபார் த Sir, you take some more time, please. Okay, sir. For the coming all the way from Chennai. ஸோ இப்படி பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த ஆர்கனைசேஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயம் இருக்குதுங்க. அப்துல் கலாம் சொன்னார், பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், நம்முடைய இறப்பு இயற்கையாக இருக்கலாம், பட் நம்முடைய வாழ்க்கை சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி சரித்திர வாழ்க்கையை வாழ்பவர்கள் அரிமாக்கள் என்று என்னால் மார்த்தட்டி சொல்ல முடியும். அது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இடத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் அதை மறக்கக்கூடாது. அந்த சமுதாயம் நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு பாத்திரமாக நம்முடைய சேவைகளை எல்லாம் அவர்களை நாடி சென்று செய்கிற சேவைகளாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோள். என்ன நினைக்கிறான்னே தெரியல சார். இன்னைக்கு யார் என்ன நினைக்கிறான்னு தெரியல, அப்புறம் எப்படி சர்வீஸ் பண்ணுறது இல்லையா? நான் அடிக்கடி பன்னாலால், ஜேடி பன்னாலால்னு சொரடியா சொந்தக்காரி எனக்கு மயிலாப்பூரில், அவரும் ஒரு பாஸ்ட் கவர்னர். அவரை பார்க்குறதுக்கு போவேன். பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோன்னு பிச்சைக்காரன் வருவான், சார் 10 ரூபா ஹாப்பி. அடுத்த தடவை போனேன் 5 ரூபா லிட்டில் ஹாப்பி. 3 தடவை போனேன் 3 ரூபா ஓகே ரிலக்டண்ட்டாக வாங்கிக்கினான். 4வது தடவை 1 ரூபா கொடுத்தேன். என்ன சார் 1 ரூபா டீ வருமா சார்? இது நியாயமா? பஸ் ஸ்டாண்டில் வச்சு என்ன கேட்குறான். நான் கூப்பிட்டு சொன்னேன், அப்பா நீ என்னை பப்ளிக்கு மத்தியில் என்ன கேள்வி கேட்டேன், உனக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது என் பொறுப்பு. 10 ரூபா கொடுக்குற நீ கல்யாணம் ஆகலை, எனக்கு ஒன்று கேட்டேன், தைரியமாக கொடுத்தேன். 5 ரூபா கல்யாணம் ஆயிடுச்சு, குடும்பம் நடத்தணும், பாதியாக கட் பண்ணேன். பையன் பிறந்தான், 2 ரூபா கட் பண்ணி 3 ரூபா கொடுத்தேன். பொண்ணு பிறந்துச்சியா கட்சியில், அதனால் கட் பண்ணி 1 ரூபா கொடுத்தேன் அப்படின்னா அவன் பக்கத்தில் இருக்க 5-6 பிச்சைக்காரனை கூப்பிட்டான். என்னடா அது எது கூப்பிட்றான் அப்படின்னு பார்த்தா அவன் சொல்கிறான் அந்த பிச்சைக்காரங்கிட்ட, சார் ஒரு கதையெல்லாம் சொன்னார் கேட்டுக்கினேன், பட் கடைசியில் எண்ட் ரிசல்ட் என்னன்னா நம்ம வருமானத்தில் சார் குடும்பம் நடத்தினுக்கிறார் அப்படின்னு. அவர் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சா நான் பிச்சை போட்டிருப்பேனா? ஸோ மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்றது யோசிக்கணும் சார். அப்போ அவர்களை தேவையறிந்து அவர்களுக்கு, சார் எங்களுக்கு நாங்கள் ரெகுலராக இதான் பண்ணின்னுக்கிறோம், இதை தான் பண்ணுவோம், பண்ணாதீங்க, இப்போ என்ன தேவை, இன்னைக்கு என்ன தேவை, அதை பண்ணுங்க, தெரிஞ்சுக்கின்னு பண்ணுங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்தை தெரிஞ்சு பண்ணுற இயக்கம் தான் நம்மளுடைய இயக்கம். இது எப்படி நமக்கு சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கிறது. எங்கே எண்ணங்கள் உயர்வாக இருக்கிறதோ அங்கே நடைபெறுகிற காரியங்கள் உயர்வாகத்தான் நடக்கும். இது யாரும் மாற்ற முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு இங்கே விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு சிறப்பு நிறையா இருக்குதுங்க. 88 மினிட்னு அவர் கணக்கு போட்டுருக்கலாம். 88 கூட்டினா 8 8 16 7 வருங்க. இன்னைக்கு 7ஆம் மாதங்க, 5ஆம் தேதிங்க. இந்த 5க்கு ஒரு சிறப்பு இருக்குது. இட்ஸ் அ ஜுடிஷியரி நம்பர், நடுநிலைமை வகிக்கிற எண். இட்ஸ் அ பவர்ஃபுல் நம்பர். அதே மாதிரி 7ல் எது நடந்தாலும் சிறப்பாகத்தான் இருக்கும், அதை யாரும் மாற்ற முடியாது. ஏன்னா அந்த நம்பருக்கு அந்த மாதிரி பவர். இந்த 7க்கு எவ்வளோ வேணாலும் சொல்லலாங்க. நம்ம 7 மலை 7 கடல் எவ்வளவோ இருக்குது, 7 ஜென்மம் எவ்வளோ இருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 7 நாட்கள் 7 சுரங்கள் ஒன்று சேர்ந்தால் மங்களகரமான இசையை அனுபவிக்க முடியும். 7 வண்ணங்கள் ஒன்று சேர்ந்தால் தான் வானவில்லை கண்டு ரசிக்க முடியும். 7 மலை ஏறினா தான் 7 மலையான் தரிசனம். இங்கே உட்கார்ந்த இடத்துல 7ல் நடக்குது. பெருமாள் அங்கேருந்து ஆசீர்வாதம் பண்ணின்னு இருக்கிறாரு. பெருமாள் ஆசீர்வாதம் வந்தப்புறம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதே கிடையாது சார். மாவட்டமும் சிறப்பாக இருக்கும்,
சங்கமும் சிறப்பாக இருக்கும். சங்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சிறப்பாக இருப்பீர்கள் என்பதிலே மாற்று கிடையாது. இந்த எண்ணங்கள் உயர்வாக இருக்கும்போது நடைபெறுகிற காரியங்கள் சொன்னோம் பாருங்கள். சிவப்பு மனிதனுக்கு நிழல் கருப்பு தான். சிவப்பு மனிதனுக்கு நிழல் கருப்பு தான். அந்த கருப்பு மனிதனுக்கு ரத்தம் சிவப்பு தான். வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, மனித எண்ணங்களில் தான் இருக்கிறது என்று ஒரு கவிஞன் பாடினான். இந்த எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் நடைபெறுகிற காரியங்கள் உயர்வாக இருக்கும். 5ஆம் கிளாஸ் பொண்ணு சார், டீச்சர் ஃபர்ஸ்ட் பீரியட் வந்தார், என்ன டீச்சர் வணக்கம். 7வது பீரியடு வணக்கம். கடைசியாக அந்த டீச்சர்கிட்ட கேட்டான், என்ன டீச்சர் 7 பீரியடு 7 டீச்சர் 7 வாட்டி எழுந்து வணக்கம் சொல்கிறான், எழுந்து வணக்கம் சொன்னாதான் மரியாதையா? தட் கேர்ள் ஆஸ்கர், எழுந்து நின்று வணக்கம் சொன்னாதான் மரியாதையா? அந்த டீச்சர் சொன்னாங்க, நீ கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரிலமா, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச பதில் சொல்கிறேன், நீ அதுலேருந்து டெவலப் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, எழுந்து நின்று வணக்கம் சொன்னால் தான் மரியாதையா? தெரியாது, ஆனால் மரியாதை எங்கே போனாலும் நிற்கும்னாங்க சார். அந்த எங்கே போனாலும் நிற்கிற மரியாதை உள்ள ஒரு ஆர்கனைசேஷன் எதுன்னு சொன்னால் அது நம்மளுடைய லைன்ஸ் ஆர்கனைசேஷன். வாசனை என்பது சில நிமிடங்கள் வரை, வாசனை என்பது சில நிமிடங்கள் வரை, வறுமை என்பது சில காலம் வரை, அழகு என்பது வயது உள்ள வரை, நல்ல உறவு என்பது உயிர் உள்ள வரை. அப்படி ஒரு உயிர் உள்ளவரை ஒரு உறவுக்கு சொந்தக்காரர் யாருன்னா அறிவாற்றல். அன்பால் வரக்கூடிய உறவு, உறவால் வரக்கூடிய அன்பு, ரெண்டு இருக்கிறது. எது நிலைத்து நிற்கக்கூடிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பால் வரக்கூடிய உறவு தான் நிலைத்து நிற்கக்கூடிய உறவு. அந்த அன்பால் வரக்கூடிய உறவு தான் அறிவாற்றல் உறவு. ஆக அவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு அற்புதமான உறவுக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த உலகம் தராசு மாதிரி சார், அதனால் நம்ம கவலைப்படக்கூடாது. உயர்வானதை தாழ்த்தி காட்டும், தாழ்வானதை உயர்த்தி காட்டும். பட் வி ஷுட் நெவர் கெட் அப்செட். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிற, லைன்ஸ் கிளப்பில் எதிர்பார்த்து வந்தால் எதிர்பார்த்தது கிடைக்காது. கைண்ட்லி நோட், லைன்ஸ் கிளப்பில் எதிர்பார்த்து வந்தால் எதிர்பார்த்தது கிடையாது. ஆனால் மாறாக எதிர்பார்க்காமல் வந்தால் எதிர்பார்க்காததும் கிடைக்கும். அதுதான் சார் லைன்ஸ் கிளப். ஆக அப்படி இருக்கிற ஒரு அற்புதமான லைன்ஸ் கிளப்பில் நாம் எல்லாம் மெம்பராக இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். முன்னெல்லாம் வயலோடு வாழ்ந்துன்னு சார், சந்தோஷமாக இருந்தது வாழ்க்கை. இன்றைக்கி புயலோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரில. பட் நம்மளுடைய ஆர்கனைசேஷனில் ஒரு பெரிய ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, எல்லாரும் நண்பர்களாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்கம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எக்ஸ்பேன்ஷனே ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்குறான். FRIEND ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபியூ ரிலேஷன்ஸ் இன் எர்த் நெவர் டைஸ். எப்படி? FRIEND ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபியூ ரிலேஷன்ஸ் இன் எர்த் நெவர் டைஸ். சார் 17 நிமிஷம் ஆச்சு, அசைன்மெண்ட் இருக்கு உங்களுக்கு. முடிச்சிடும் சார். தமிழில் இதையே நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது அற்புதமாக சொன்னான். கண்ணீர் வராமல் காக்கும் இமைகள் தான் உறவுகள் என்றால், அந்த இமைகளையும் கடந்து வரும் கண்ணீரை துடைக்கும் கரங்கள் தான் நண்பர்கள் என்றார். ஆக அந்த நண்பர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்கம் நம்முடைய இயக்கம் என்பதை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்துகிற ஒரு அற்புதமான பணி எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த நிர்வாகிகளை நான் ஒவ்வொருவராக அழைக்கிறேன். தயவுசெய்து யார் இருந்தாலும் வரவும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் PMJF P சக்தி, PMJF M ராஜன் பாபு, PMJF CR முத்துக்குமார், MJF JD ரவிசங்கர், MJF B ராஜ்குமார், MJF A கிருஷ்ணகுமார், PMJF A முகமது ஜின்னா, MJF AP ரவி, MJF AP ஜுபின், MJF S செந்தில்குமார். அங்கங்கே எழுந்து நின்று மார்க்கெட்டிங் பர்சன் MJF M ரமேஷ், மெம்பர்ஷிப் சேர்பர்சன் MJF P பாலகுருநாதன், கிளப் அட்மினிஸ்ட்ரேட்டர் PMJF R பன்னீர்செல்வம். டன் சார். சார் ஆஸ் டைரக்டர்ஸ் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வேலையும் கிடையாது சார். ஹாப்பி உத்தரவுனா தயவுசெய்து அதோடு நான் முடிக்கல, அடுத்த லைனுக்கு கேட்கணும்.
தேவைப்பட்ட எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும், ரெடியாக இருக்கணும். அவ்வளோதான். செயல் திட்டங்களை வகுப்பவர்களும் நீங்கள் தான், அதை நடைமுறைப்படுத்துபவர்களும் நீங்கள் தான். அவ்வளோதான் சார். உங்கள் பணிகளை நீங்கள் திறம்பட செய்வதாக இந்த அவைக்கு உறுதி கூறுகின்றோம். வெரி குட் சார், தேங்க்யூ சார். வி வாண்ட் கிளப் அட்மினிஸ்ட்ரேட்டர் டு கிவ் தி செல்வம். மார்க்கெட்டிங் பர்சன் ரமேஷ். ரமேஷ் ரைட், ஓகே. மெம்பர்ஷிப் சேர்பர்சன் பாலம். சார் நிறைய உறுப்பினர்கள் தேவை சார். அது அதனால அதே மாதிரி நமக்கு நிறைய பேர் இருந்தால் தான் நிறைய சேவைகள் பண்ண முடியும், நிறைய ஏரியா புதுசு புதுசாக போய் பண்ண முடியும், புது புது சர்வீஸாக பண்ண முடியும். அதை விட டபுளாக இப்போ அடுத்த 2 வருஷம் சேர்க்கணும். சரி, வெரி குட் சார். சார் 2 வைஸ் பிரசிடென்ட். செகண்ட் வைஸ் பிரசிடென்ட் லைன் கே சுப்பிரமணி, ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் லைன் கே ராதாகிருஷ்ணன். சார் நீங்கள் சீனியர் மோஸ்ட், நீங்கள் பிதாமகன் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இதுக்கு மேலே நான் உங்களுக்கு ஏதாவது சொன்னேன் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நாட் ஃபேர். இமிடியேட் பாஸ்ட் பிரசிடென்ட் எல்சிஎஃப் கோஆர்டினேட்டர் ஜேஎம் பிரின்ஸ். ரைட் சார். 2 வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஒரு அவுட் கோயிங் பிரசிடென்ட். சார் நீங்கள் எல்சிஐஎஃப் சேர்மன் அண்ட் இமிடியேட் பாஸ்ட் பிரசிடென்ட். ஒரு ஏழைக்கு உதவி செய்ய 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 இறைவன் கடனாளி ஆகிறான்னு ஒரு வசனம் இருக்குதுங்க. அப்போ அந்த இறைவனையே கடனாளி ஆக்குகிற வேலையை எல்சிஎஃப் செய்து கொண்டிருக்கிறது. அந்த எல்சிஎஃப்க்கு நீங்கள் சேர்மன் உங்கள் சங்க அளவில். சரிங்களா? உங்கள் கிளப்பில் பஞ்சமே கிடையாதுங்க. 28 வருஷத்துக்கு 28 எம்ஜிஎஃப் கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறார் பன்னீர்செல்வம். அவர் ஃபேமிலியிலேருந்து 16 பேர், இந்த சங்கத்திலேருந்து கிட்டத்தட்ட 125 பேர். ஸோ அதனால் வால்யூம் பார்த்தீங்கன்னா, பட்டு எங்களை மாதிரி எல்சிஎஃப் கோஆர்டினேட்டரு இல்லை சார் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படி கேட்குறது தான் பழக்கம். அதனால் இந்த ஆண்டும் நீங்கள் சிறப்பாக எல்சிஎஃப்காக நிதி வசூல் செய்து இப்போ எம்ஜிஎஃப்லாம் கேட்குறதில்ல. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு மெம்பருக்கு $17 கம்பல்சரியாக கட்டணுன்ற மாதிரி கொண்டாண்டான். மெம்பர்ஷிப் ஸ்ட்ரென்த் இன்ட்டு 17.5, தட் இஸ் த டார்கெட் ஃபார் த கவர்னர். அதை அவர் கிளப்புகளுக்கு பிரித்து கொடுத்துருவார். அதை செய்யணும் சார் நீங்கள். ஓகே. ட்ரெஷரர் லைன் பி மீனாட்சி சுந்தரம். 2 பிரசிடென்ட் சார், வைஸ் பிரசிடென்ட் இங்கே இருக்கிறார் சார். ட்ரெஷரரா? ஓகே. வைஸ் பிரசிடென்ட் ஃபெலோஷிப் வந்துருவாங்க சார். ரைட், வெரி குட் சார். ஓகே. மீனாட்சி சுந்தரம் அவரும் வந்து என்ன ரிசீவ் பண்ணவர் சார். சிம்பிளாக சொல்லணும்னா, அருள் எல்லாருக்கு அவுலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை. இப்போ பொருள் எவ்வளோ முக்கியன்றது பார்த்துக்கோங்க. பொருளை வசூல் பண்ணால் கரெக்டாக அக்கௌண்ட் வச்சுக்கணும், கரெக்டாக. ஆமாம், கணக்கு வழக்கு சரியா இல்லைன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கணக்கு வழக்கு அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா, கணக்கு சரியில்லைன்னா வழக்கு சந்திக்க வேண்டியிருக்கும். அதுதான் தேவை, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி வசூல் பண்ணி கட்ட வேண்டியது கட்டி கிளப்பு வந்து குட் ஸ்டாண்டிங்கில் எப்போவுமே வச்சுக்கணும். கண்டிப்பாக வச்சுப்பீங்களா? செயலாளர் செக்ரட்டரி சந்தோஷ். சந்தோஷ் வாங்க, வெரி குட் சார். சந்தோஷ் வந்து எப்போவுமே சிரிச்ச முகமாகவே இருக்கிறாருங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் எல்லாம் ஒரு சும்மா பட்டன் தட்டினா வேலை முடிஞ்சு போகுது. இந்த மாதிரி 5 காப்பி பிரிண்ட் அவுட் விடு, ஜெராக்ஸ் பண்ணு, அதை பண்ணி ஜாலி மேன் சார். ரொம்ப ஜாலி. வித்தியாசம் கோவான் இருப்பாரு, நாளானிக்கு எங்கே இருப்பாருன்னு தெரியாது. தங்க வியாபாரம். அதனால் சந்தோஷம் பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிற அந்த புன்னகை ஒன்றே போதும் சார். ஆமாம், புன்னகை என்ற முகவரி உங்களிடம் இருக்குமையான நண்பர்கள் என்ற கடிதம் வந்து கொண்டே இருக்கும்னா, அந்த மாதிரி செக்ரட்டரிக்கு கரெக்டாக சந்தோஷ் பேர் எடுத்துருக்கிறீங்க. சந்தோஷமாக எல்லாருமே நாம் இருக்கக்கூடிய அளவுக்கு. ஒரே ஒரு விஷயம் சார், கம்யூனிகேஷன் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. கம்யூனிகேஷன் சரியாக இல்லைன்னா மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடும். சரிங்களா? ஒருத்தர் தான் டெல்லிக்கு ஃபோன் அடிச்சார். ஃபோன் எடுத்த உடனே பிஎம்ஓ ஆஃபீஸில் ஃபோன் எடுத்த உடனே ஐ வாண்ட் டு பி த நெக்ஸ்ட் பிஎம்னா அவன் டென்ஷன் ஆகிட்டான். அவன் சொன்னான், என்ன அறிவு இடியட் அப்படின்னா. உடனே இவன் திருப்பி சொல்கிறான், இஸ் இட் கம்பல்சரி அப்படின்னா. கம்யூனிகேஷன் எப்படி போகுது பார்த்தீங்களா? அதனால் கம்யூனிகேஷன் பக்காவாக இருக்கணுங்க. இல்லைன்னா செக்ரட்டரி வேலை கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். அதனால் கண்டிப்பாக சிறந்த பணிகளை செய்வதாக உறுதி கூறுவீங்களா? வெரி குட் சார், ஆல் தி பெஸ்ட். நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற 2025-26 கோவை சங்கமம் அரிமா சங்கத்தினுடைய தலைவர் தன்னுடைய துணைவியரோடு ரேணு தேவரா அவர்களோடு எம்ஜிஎஃப் ராமச்சந்திர பிரசாத் அவர்களை சார், இவருக்கு மட்டும் கொஞ்சம் தாய்மொழியும் சொன்னீங்கன்னா ஹிந்தியில் சொல்லலாம் சார். அவருக்கு மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களை இப்போ இருக்கின்ற தலைவர் அவர்கள் ஜெயம் பிரின்ஸ் அவர்களும் அவருடைய நிர்வாகிகளும் அழைத்து வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம்.
தலைவர் பிரின்ஸ் அவர்களே, அவரை போய் அழைத்து வாருங்கள். வாங்க, போய் கூப்பிட்டு வாங்க. வாங்க. Please come. जय जिनेंद्र सर, जय जिनेंद्र सर, बधाई हो। ऑल द वेरी बेस्ट, कंग्रेचुलेशन सर। आपने बधाई सर, आज प्रेसिडेंट बन रहे हैं। मैं जो भी कहूँ वे कर दे, पर नाम आवनो भगवान रा हाथ में भी कोनी, आप रा हाथ में। आप साथ दो तो नंबर 1 प्रेसिडेंट बने, ठीक है ना? சார் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லிடுறேன் அவரை பற்றி. 20 வருஷமா நான் வந்தேன்னா பாரு, என்னை வாக்காம இருக்கீங்க, துரோகம் பண்றீங்க சொல்லிட்டு அந்த கடைசி அன்னைக்கு எலெக்ட் பண்ற அன்னைக்கு வர மாட்டாரு சார். இனிமேல் தப்பிக்க முடியாது. தப்பி இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கைங்கரியம் சும்மா டிஸ்கஸ் பண்ணலாமான்னு சொல்லி போய் நம்ம ஆளுங்க உருவாங்க சார், என்னென்னமோ வாங்கி சாப்பிட்றாங்க பிராண்டு. கடைசியில் 28,000 ரூபாய் பில் கொடுத்துட்டு வந்தேன். 28,000 6 பேருக்கு. அந்த 28,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி தான் இல்லை சார் அவர். ஆனால் நான் மத்தியானம் பார்த்ததுலேருந்து நீங்கள் என்ன ஒன்றாலும் பண்ணியிருக்கலாம். பாட்டம் லைன் he is now ready to take over சார், and he will do wonders. அது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க சார். நன்றி प्रेसिडेंट आपने ज़्यादा क्यों होनी सर? अपन बेल मारो मीटिंग स्टार्ट, बेल मारो मीटिंग घड़ी घड़ी मारो तो बच्चे असेंबली चला वो देख लीजिए. बाकी यू आर द चीफ, यू आर द हेड. एंजान उड़म्बुक सरस्य प्रधानम बोले CEO ऑफ द क्लब आप हो सर. तो आप सबान साथ लेन अपन बढ़िया काम इस साल करनो, सर्विस बरोबर करनो सर. वेरी गुड सर. சார் இப்போ அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணுறதுக்கு முன்ன லைனிசம் என்பது ஒரு ஊர் கூடி தேர்ந்தெடுக்கணும், தனி மரம் தோப்பாகாது. அதனால் இப்போ யாரெல்லாம் செக்ரட்டரி, பிரசிடென்ட்டு, டைரக்டர்ஸு தயவுசெய்து தனித்தனியாக எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்தீங்க, எழுந்து நில்லுங்க சார். இந்த போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் நில்லுங்க சார். ஆமாம், ஒரு ஜாயிண்ட்டாக எனக்கு ஒரு போடணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ தனித்தனியாக ஆமாம் கண்டிப்பாக இந்த ஆண்டு இவருடைய தலைமையில் சிறப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு, உறுதி கொடுத்துருக்குறீங்க. இப்போ தலைவர் வச்சுக்கிட்டு கேட்குறேன், நீங்கள் எல்லாரும் ஒன்றா ஒரு டீமாக இருந்து இந்த வருஷம் எப்படி போன வருஷம் பிரின்ஸுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த வருஷம் நம்முடைய ராஜேந்திர பிரசாத் அவர்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குவோம் அப்படின்னு சொல்லணும். நல்வீர்களா? வெரி குட் சார். ஆல் தி வெரி பெஸ்ட். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணல, இவருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றோம் சார். வெரி குட் சார், சூப்பர் சார். சார் இப்போ அவரை நான் மேலே கூப்பிட்டு வந்துடுறீங்களா? ஸோ அந்த பக்கம் அரிமா நெறிப்படி முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்கள் அத்துணை பேரையும் பதவியில் அமர்த்துவதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. With the powers vested in me as the installing officer, I have the greatest pleasure in declaring Lion Rajendra Prasad as president, and all other board of directors are duly installed in the respective positions in Lions Club of Coimbatore Sangamam in District 324-1D for the Lions year 25-26. Let us give a round of applause. We will give a standing ovation to the newly installed president. இந்த கொடுத்தா தான் நான் அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். திருப்பி நீங்கள் வந்து உட்காந்துட்டீங்கன்னா ப்ராப்ளம் சார். இங்கே எனக்கு ஃபேஸ் கீழே போடணும். ஓகே சார். சிம்பிள் ஆஃப் அத்தாரிட்டி உட்காருங்க சார். சிம்பிள் ஆஃப் அத்தாரிட்டி, சிம்பிள் ஆஃப் லவ், சிம்பிள் ஆஃப் பவர். இங்க நாராயண் ராவ் ரீஜன் சேர்மன் தர்ம தண்டா அப்படின்றாரு. ஆமா, தர்ம தண்டா. யாரும் கேட்கலனாலும் சார் ஐபிபிக்கு ஒன்றும் சொல்ல, நீங்கள் ஐபிபி பிரின்ஸ் அவர் தான் சொல்லிட்டேன். LCIF சரி, நீங்கள் உட்காருங்க, இங்கே தான் உட்காருங்க. நீங்கள் அதுக்குள்ளே எங்கே இறங்குறீங்க?
ஏதாவது கனவு விட்டு போயிருந்ததுன்னா இவர் கூட சேர்ந்து நிறைவேற்றிக்கணும். ஸோ தர்ம தண்டா யாரும் கேள்வி கேட்கலன்னா இது கேட்கும் பிரசிடென்ட்டை. ஸோ இந்த பிரசிடென்ட் நம்ம புது பிரசிடென்ட்டுக்கு இது ஒப்படைப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஸோ வெரி குட் சார். அவருக்கு நான் சொல்ற ஒரே ஒரு சிவாஜி வசனம் என்னன்னா, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைச்சேன்னா பாருங்க, அது மாதிரி சங்கத்தையே உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன் சார். ஆனந்த கண்ணீர் தான் பார்க்கணும். ரைட் சார்? 2 minutes sir. Let me conclude. Sir, already 30 minutes. Yes sir, 2 minutes. சார், ஒரு நல்ல பாடல் கேட்டால் 3 நிமிஷம் சந்தோஷம் சார். ஒரு நல்ல படம் பார்த்தோம்னா ஒரு 3 மணி நேரம் சந்தோஷம் சார். ஒரு நல்ல காலேஜில் படித்தோன்னு வைங்களேன், ஒரு 3 வருஷம் சந்தோஷம் சார். ஆனால் லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்கணும்னா லயன்ஸ் கிளப்பில் சேர்ந்து சேவை பண்ணுங்க. இது லைஃப் லாங் சார். ஆக நிறைவாக நான் சொல்லி முடிக்க நினைப்பது, இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றியோடு இருக்க பழகுங்கள் நண்பர்களே. ஏன்னா இன்னைக்கு ஜன்னல் மரங்களை எல்லாம் வெட்டி ஜன்னல் கதவுகள் செய்துவிட்டு ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்து காத்துக்காக காத்து கொண்டிருக்கிற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பெல்லாம் சண்டை போட்டு பேசிக்காமல் இருந்தாங்க. இப்போ பேசினாலே சண்டை வரும்னு யாரும் பேசுறது இல்லை. அந்த மாதிரி ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சுட சுட சாப்பிட்ட காலம் போச்சுங்க. சுட வச்சு சாப்பிட்ற காலம் இப்போ. ஆமாம், சுவைக்காக சாப்பிட்ட காலம் போச்சு. இப்போ சுகருக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது. பூட்டை பூட்டி நாமே தொலைத்து விட்டு தண்டனையை பூட்டுக்கு கொடுக்குற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இப்படியாக இருக்கிற உலகத்தில் நாம் எப்படி வாழப் போகிறோம், எப்படி மக்களுக்கு சேவை செய்ய போகிறோம் என்பதையெல்லாம் நீங்கள் பார்த்து சேவைகளை செய்தால் அந்த சேவை தெய்வீக சேவையாக இருக்குமேயானால் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு நாம் காத்திருப்பதை விட சொர்க்கம் நமக்காக காத்திருக்கும் என்ற ஒரு செய்தியோடு, விரும்புவதால் கருவறையில் மீண்டும் நம்ம இடம் கிடைக்கப் போவதில்லை நண்பர்களே. வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விடப் போவதில்லை நண்பர்களே. வாழ்கிற காலத்திலே மகிழ்ச்சியாக சேவை செய்து மக்களையும் ஒருபடி உயர்த்தி நாமும் அதன் கூட நாமும் உயர்ந்து சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வழியா மனம் தரும் தெய்வ வடிவு தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் என்று அபிராமி கடைக்கண்களே என்று இறைவன் பெயரால் வாழ்த்தி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி டிடிஜி நகீன் அவர்களே. ஏஎஸ்ஆர் சொல்லியபடி தாய்மொழி ஹிந்தியிலும் மார்வாடியிலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நீங்கள் பதவியேற்பு செய்ததற்காக நன்றி. அடுத்தது நமது புதிய தலைவர் எம்ஜேஎஃப் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஏற்புரை ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம், ராம் ராம். நாங்கள் லயன்ஸ் கிளப்பில் சேர்ந்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக ஆயிடுச்சுங்க. இப்போ தான் தலைவர் பதவி ஏற்றுக்காங்க. லயன்ஸ் கிளப் மாதிரி சர்வீஸ் எதுக்குமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம சர்வீஸ் பண்ண நினச்சா லயன்ஸ் கிளப் தான் சேர்த்து சர்வீஸ் பண்ண முடியும். மற்றபடி எதுவுமே நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே நினைக்கவே முடியாதுங்க. லயன்ஸ் கிளப் வந்ததா இது என்னன்னு நமக்கு தெரியும். ஓகே, வணக்கம், ராம் ராம். நன்றி ராஜேந்திர. நவீன் சாரோட டைமை கொஞ்சம் மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நம்ம இளவல்கள், நம்மளுடைய நண்பர்கள், ஆளுநர், துணையாளர், மாமா எல்லாருமே கொஞ்சம் டைம் கொஞ்சம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் குறைச்சு கொடுத்தீங்கன்னா நம்ம மீட்டிங் 9 முடிச்சிடலாம். தேங்க்யூ. நமது மாவட்டத்தினுடைய ஆளுநருடைய நேரம். சர்வீஸ் ப்ராஜெக்ட் இந்த பர்சன்ஸ் ஆஃப் பிஎம்ஜேஎஃப் ஆர் தினகரன் அவர்கள் ஒவ்வொரு சேவையாக கீர்த்தனா கீர்த்தனா கல்வி ஊக்கத்தொகையாக 5000 வழங்கப்படுகிறது. பிரகாஷ் குமார்
மருத்துவ செலவிற்காக 10,000 வழங்கப்படுகிறது. கீர்த்தனா கூட வந்து என் பையன் வா. சார் பிரியதர்ஷினி யாரு சரி சொல்லுங்க. கீர்த்தனா செக் ரெடியா? அது பையன் அங்க விட்டுட்டு இருக்கீங்க, இங்க கூட பிரியதர்ஷினி மேடம் 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 கொஞ்சம் பின்னாடி வாங்க சார். கீர்த்தனா செக் எங்கீங்க? அங்க வச்சு என்ன பண்றது? அத்தனை செக்கையும் வாங்கிட்டு வாங்க, அத்தனை செக்கையும் வாங்கிட்டு வாங்க. அங்க வேண்டாம். கீர்த்தனா அந்த பொண்ணு வந்து ஒரு விவசாயின் மகள். தன் சொந்த உழைப்பால் கேமரா போட்டோகிராஃபராக இருந்து சம்பாரிச்சு சுயமாக படித்து MBA கடைசியாக முடிக்க போகிறோம். அப்படி ஒரு சின்ன ஹெல்ப்பு என்னங்க, அவங்க பிரதரு வந்திருக்காரு. அந்த பொண்ணு வந்துட்டு 8 மணி பஸ்ஸு கொடைக்கானலுக்கு ஊர், நாளைக்கு திருவிழா கிளம்பிடுச்சு. இந்த கண்ணு வாங்கிக்க. அடுத்து பிரகாஷ்குமார் மருத்துவ செலவிற்காக 10,000 ரூபாய். ரைட். பிரகாஷ்குமார் ஆமா வாப்பா, அடுத்து சொல்லிருங்க, எல்லா பேரும் சொல்லுங்க முன்னாடி. பிரியதர்ஷினி கல்வி ஊக்கத்தொகை 10,000 ரூபாய். கல்வி ஊக்கத்தொகை பிரகாஷ்குமார். இல்ல அது மருத்துவ செலவுனா. பிரியதர்ஷினி கல்வி ஊக்கத்தொகை 10,000. ஹாஸ்னா ஜானி பிரகாஷ்குமார் முடக்குவாத்தால் பாதிக்கப்பட்டு வீட்டில் இருக்கிற அப்படி ரெஸ்ட் அவங்க தம்பி வந்திருக்காரு. ஹாஸ்னா ஜானி டாக்டர் மோனி சீனியர் மோஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் இன் கோயம்புத்தூர். அவருடைய ரெப்ரசன்ட் பண்ணது இந்த அம்மா வாங்கி. பின்னாடி வாங்க. ஹாஸ்னா ஜானி ஆஸ்னா ராஜசேகர் மருத்துவ செலவிற்காக 5,000 ரூபாய். அவங்களே மருத்துவத்துறை சார்ந்தவங்க. சைக்காட்ரிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட், பிசியோதெரபிஸ்ட். இவங்க வந்து 25வது ஆண்டு விழால நம்ம வெள்ளி விழாண்ட 25 விடோவை கூட்டு வந்து அவங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்தாங்க. அதாவது ஓட ஒரு நாள் வண்டியில் ஓடும், வண்டி ஒரு நாள் ஓடுறது கஷ்டம் எல்லாத்துக்கும் வரும். அது மாதிரி இன்னைக்கு ஒரு சின்ன சூழ்நிலை கேட்டாங்க, 10,000 கேட்டாங்க, கொஞ்சம் லேட்டாக கேட்டாங்க. அதனால 5,000 ரூபாய் இருந்துச்சு, கொடுக்குறோம். ஆல் தி பெஸ்ட். குளோட்டில்டா வந்தாச்சு. யாரு? குளோட்டில்டா. யாருமா? ஆனா கல்வி ஊக்கத்தொகை 10,000. அடுத்து சொல்லிரு, எல்லா பேரையும் சொல்லு. RJ கிஷோர் கல்வி ஊக்கத்தொகை 7,000. இது பணமே எழுதல, TH மட்டும் போட்டுருக்கு, 1000 போடல. அது செக் செல்லாது, ரிட்டர்ன் ஆகும். நாங்கள் போய் கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க. ஓகே. அன்னபூரணி தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது. அவங்க கொடுத்தாச்சு. ரைட் பர்சன், ரைட் செக், ரைட் செக் தான் கொடுத்துருக்கு. நீ எடிட் பண்ணுறக்குள்ள நாங்கள் பண்ணிட்டோம். 4 தடவை இல்லை, ரிமோட்லேயே பண்ணிடுச்சு. தையல் மிஷின் சஹிலா பானு ஒரு நிமிஷம். 15,000 மதிப்புள்ள தையல் மிஷின் வழங்கப்படுகிறது. உனக்காமா? சார் சார். லக்ஷ்மி சார் 15,000 மதிப்புள்ள நம்ம தேப்ராவோட மதர் கொடுக்குறாங்க. சீதாம்மாள் பேரே பாருங்க, சீதாம்மா. எவ்வளோ ஒரு ராமாயணம் சீதாம்மாவை நினைவுபடுத்த சீதா தேவி. லக்ஷ்மி 15,000 மதிப்புள்ள தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது. போறீங்களா? போங்க. அடுத்து யாரு? லக்ஷ்மி தையல் இயந்திரம். இங்கே பாருங்க. எஸ் ராஜ்குமார் கோயில் திருப்பணிக்காக 30,000 வழங்கப்படுகிறது. சாமி தான் நம்ம கொடுக்கணும், நம்ம சாமி கொடுக்கணுமா?
ஸ்ரீ லக்ஷ்மி கல்வி ஊக்கத்தொகையாக 25,000 வழங்கப்படுகிறது. மொத்தம் 3 மிஷினா? 3 தையல் மிஷின் முடிஞ்சது. இது இப்போ வாங்கி ஜெராக்ஸ் எடுக்க மாட்டோம். 3 மிஷின் இங்க இருக்கு. நோ ஜெராக்ஸ். லக்ஷ்மி கல்வி ஊக்கத்தொகையாக 25,000 வழங்கப்படுகிறது. எம் காமாட்சி சார் கொஞ்சம் சேர்த்துருங்க சார், இல்லாட்டி வெளியே வந்துருங்க. சார் கொஞ்சம் ரைட்டு சார். 10-15 வருஷம் கழிச்சு நான் தான். அடுத்தது எம் காமாட்சி வந்துருங்க முன்னாடி. கல்வி ஊக்கத்தொகையாக 25,000 வழங்கப்படுகிறது. ஸ்ரீலட்சுமி நீங்களா? ஸ்ரீலட்சுமி. அடுத்தது யஸ்வந்த் தம்பி முன்னாடி வந்திருப்பா. இங்கே பாருமா, இங்கே பாரு. என்ன எஜுகேஷன்டா? ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ. யஸ்வந்த் கல்வி ஊக்கத்தொகையாக 10,000 வழங்கப்படுகிறது. காமாட்சி. அடுத்தது கலைச்செல்வி காமாட்சி. இதெல்லாம் ராதாகிருஷ்ணன் பர்சனலா கொடுக்குறது. நான் 50,000 கலைச்செல்வி. இவர் 70,000 பண்ணியிருக்காரு. ஐஎஸ்ஏ பிரசிடென்ட் பண்ணியிருக்காரு. ஈக்குவலா கல்வி ஊக்கத்தொகையாக கலைச்செல்விக்கு 5,000 வழங்கப்படுகிறது. அடுத்து ஜெயந்தி. ஜெயந்தி மாமா. கலைச்செல்விங்கிறீங்க அப்பா. கல்வி ஊக்கத்தொகையாக 5,000 வழங்கப்படுகிறது. கலைச்செல்வி 5,000. ஜெயந்தி. பாத்திமா பிவி இவளுடைய இல்ல திருமணத்திற்காக 10,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஜெயந்தி மாமா. இங்கே பாருமா, இங்கே பாருமா, ஜெயந்தி. இங்கே பாருமா. ஜெயந்திக்கு மெடிக்கலா கல்வியா? உங்க பொண்ணுக்கா? வாங்க வாங்க. நீங்க நிறைய படிச்சு முடிச்ச மாதிரி தெரியுது, அதனால தான் கேட்டேன். கல்யாணத்துக்கு நகை சாரும் நம்ம கவர்னர் சாரும் பெரியவங்க வரலைங்களா? அட்ரஸ் தெரியாம இருக்காங்களா? கிஷோர் 7,000 கல்வி ஊக்கத்தொகை. கிஷோர் தள்ளிங்க தள்ளிங்க, இடையில வராதிங்க. எதுக்கு பார்த்து ஓகே. தன்யா எஸ் கல்வி ஊக்கத்தொகையாக 10,000. யாரு? தன்யா எஸ். தன்யா எஸ் எங்கள் முன்னாள் தலைவரும் தற்போதைய ரீஜன் தம்பி இப்போ ரெடி ஆகட்டும். விதை போட்டால் தான் தம்பி செலவு பண்ணி கொடுக்கணும். அடுத்தது நடேசன். நடேசன் அண்ணா நடேசன் ஆள் வரல. அனில் சிங் கொடுக்கணும். அண்ணா ஆள் வரல. நடேசன் ஆள். அப்ப அனில் சிங் கொடுத்துடலாமா? சாரி, அனில் சிங் அனில் சிங் வாங்கிடலாம். நான் கொடுத்துட்டு வாங்கிக்கிறீங்களா? டீடைல் கேட்டு டீடைல். சரி, அது செக்கே கண்ணு காட்டுங்க. கவர்னர் ரெக்கார்டு செக்கை கொடுங்க. அண்ணா ஒரு 10,000 கல்வி ஊக்கத்தொகை. சரவண நடேசன் எங்க? நடேசன் செக்கை கொடுத்துடும். சிவகுமார். நடேசன் செக் யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அவங்க வாங்கி சொல்லு. நீங்க வந்து வாங்கிக்கிறியா? நடேசன் அவர்களுக்கு அவரிடத்தில் பாலகுருநாதன் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரி, இது உன்னோட பினாமி இல்ல? சார் இங்கே பாருங்க, இங்கே வாங்க. பண்றாங்களா? நம்ம கிட்ட அப்படி பண்ண மாட்டாங்க. நீ ஓகே ஓகே. நாளைக்கு சீரியஸ் ஆயிடும். சிவகுமார். சிவகுமார் நான் ஒரு நாள் 10 வேலை செய்வாங்க. இது தப்பான செய்யுங்க, திருத்தணும். மாத்தி கொடுத்துருங்க. சரி, மாத்தி கொடுத்துடலாம். தம்பி மாத்தி வாங்கிட்டு போ. அவ்வளோதானே? முடிஞ்சா? சர்வீஸ் ப்ராஜெக்ட் இத்துடன் முடிவடைந்தது. மொத்தம் இதுவரை 2,75,000 சர்வீஸ் நடைபெற்றுள்ளது. தம்பி, கணக்குல பிழை இருக்கிறதா சுரேந்திர பிள்ளை சொல்றாரு. நீ 240 தான் கொடுத்துருக்கியாமா? எண்ணிட்டாப்பியா? அண்ணா 2-3 பேர் வரல. நான் அதை இங்கே வச்சிருக்கேன். வராதவங்க தான் நீங்க கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க இல்லையா? அதனால வேண்டாம்னா அது மைனஸ். அப்புறமா கொடுத்துருங்க. பாவம்
யாருமா? ஐயோ, அது என்ன 20,000 செக் போட சொன்னேன். என் கம்பெனியோட பழைய தொழிலாளி கேன்சர்ல இறங்கிட்டாரு. 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு அவரு. என்னாச்சு? இவங்க வீட்டுக்கு போய் உதவி செய்ய சொன்னா எங்க அப்பா இறந்து 1 வருஷம் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, போன சனிக்கிழமை இறந்தாருன்னு சொல்லி அப்புறம் அவங்க அம்மா வர முடியாதுட்டாங்க, பணமே வேண்டான்ட்டாங்க. அப்புறம் பொண்ணு நம்பரை பிடிச்சி இந்த பொண்ணு குழந்தையிலேருந்து என்ன படிக்க வர சொல்லி போகணுமா? முதல்ல ஒரு லீவ் கொடுங்கப்பா, அப்புறம் செக் நீங்க ஃபில் பண்ணிக்கங்க. இங்க வாங்கண்ணா, பேர் யார் பேர்? நீ போட்டுக்கிய பேரு போட்டு அக்கௌண்ட் போட்டு. அவங்க அப்பா கேன்சர்ல லாஸ்ட் வீக் இறந்துட்டாரு. அவங்களுக்கு இன்னைக்கு காரியம் பண்ணணும், 16 நாள்லாம் பண்றதுக்கெல்லாம் காசு இல்லை. நீ என்ன படிச்சிருக்க? ஐடி மைக்ரோபயாலஜி. ஓகே, எனக்கு தெரியும்ல. 275க்கு இப்போ ஓகேவா தம்பி? 8:40 சர்வீஸ் தான் சொன்னேன். சுந்தர் பிள்ளை கணக்கெடுக்கவே வந்திருக்காரு போல, அவர் பதவி முடிஞ்சிருச்சு. அவன் பேசினானே ட்ரெஸ்ஸர் உரையாற்றுவார்கள். தவறுதலாக சீஃப் கெஸ்ட் வந்து இப்பெல்லாம் நம்ம கவர்னர் தான் போடணும், ஜிஆர் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி. பட் நம்ம தவறுதலாக நாகின் சார் போட்டோம், அதை பற்றி இல்லை, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே இதில் மாற்றிட்டோம், அது நகின் சாருக்கு நோட்டீஸ் பண்ணுறதுக்காக சொன்னேன், மாற்றி போட்டிருக்கு சார். இதை வந்து நம்ம மாவட்டத்தில் எத்தனையோ தடவை புரோட்டோகால் நடந்திருக்கு, நானே பார்த்துருக்கேன் வேடிக்கை. ஆனால் ஆளுநர் வந்து புரோட்டோகாலை கிளைம் பண்ணி வாங்கியிருக்காரு. 100% ரைட்டு. அவர் எல்லாத்தையும் அதை செய்ய வைக்கணும். அதே மாதிரி எல்லாத்தையும் 9 மணிக்குள்ள மீட்டிங் முடிக்க வைக்கணும். அதுக்கு இன்னைக்கு உதாரணமாக நம்ம ஆளுநரே அதை முடிச்சு வைப்பார். தேங்க்யூ அவர்களே. உங்களுடைய நேரம் சேவையை பாராட்டியும் புதிய நிர்வாகிகளை பாராட்டியும் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சங்கமம் அரிமா சங்கத்தின் புதிய பொறுப்பாளர்களை நியமிக்கும் இந்த இனிய நிகழ்வின் தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள ராஜேந்திர பிரசாத் தேப்ரா மற்றும் அவர் குழுவினர் அனைவருக்கும் மாவட்டத்தின் சார்பாக இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறதுனால மேடையிலும் அரங்கிலும் அமர்ந்துள்ள அனைத்து தலைவர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நேரம் கருதி ஒவ்வொருத்தரோட பேரை சொல்ல விரும்பவில்லை, அது டைம் ஆயிடும் சார். இந்த லயன்ஸ் பேரியக்கம் அப்படிங்கிறது வந்து கற்பக விருட்சம் போல் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 207 நாடுகளில் பரவி இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் 193 நாடுகள். ஆனால் லயன்ஸ் பேரியக்கம் இருக்கக்கூடியது 207 நாடுகள். அப்படின்னா அதை காட்டிலும் அதிக நாடுகளில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை இயக்கம். அவ்வளவு மிகப்பெரிய ஒரு சேவை இயக்கத்தில் 14,50,000 உறுப்பினர்களை கொண்ட ஒரு சேவை இயக்கத்தில் இந்த ஆண்டு தலைமை பொறுப்பேற்க வந்துள்ளார் நமது இனிமையான நண்பர். என்னோட ஸ்கூலிங் கொடைக்கானலுக்கு வந்தார். வர்றதுக்கு முன்னாடியே என்னை பிரளயத்துக்கு ஆளாக்கிட்டார். அந்த நிகழ்வை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. ஆனால் எதையும் புதுமையாகவும் எளிமையாகவும் உணர்ச்சி பூர்வமாக ஒருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய அளவில் செய்யக்கூடிய ஒரு அருமையான தலைவர் இந்த ஆண்டு சங்கமம் சங்கத்திற்கு கிடைத்துள்ளார். உண்மையிலே சங்கமம் மட்டுமில்லை, இந்த மாவட்டமும் பெருமை கொள்கிறது உங்களுடைய இந்த ஆண்டு வரவை எதிர்பார்த்து. சார், இந்த ஆண்டு மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான மாவட்டத்தை சீர் செய்வது, கட்டமைக்க வேண்டியது இந்த ஆண்டு தான் முதல் ஆண்டு. 3324 1D என்ற ஆண்டின் முதல் ஆண்டு. எனவே இந்த ஆண்டை சீராக கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்பதால்
சங்கத்தில் அனைத்து சங்கங்களையும் கூட்டம் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு வரைமுறையை ஒவ்வொரு சங்கத்திலும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் கூட்டம் நடத்தினால் மட்டுமே சங்கம் உயிர்ப்புடன் இருக்கும். எல்லா சங்கங்களும் சிறப்பாக செயல்பட்டால் மட்டுமே மாவட்டம் நல்ல உன்னத நிலை அடையும். மாவட்டம் சிறந்தால் மட்டுமே கூட்டு மாவட்டமும் பன்னாட்டு அரிமா சங்கமும் சிறப்படையும். எனவே இங்கு வந்துள்ள அனைத்து சங்க பொறுப்பாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், நீங்கள் 12 மாதமும் சங்க கூட்டங்களை நடத்துங்கள். அதற்கு அடுத்தது நமது இன்ஸ்டாலிங் ஆபீசர் சென்னை உள்ள செம்மாங்கு கொண்ட ஒரு உத்தமர். பல முறை நான் மேடையிலும் அவருடைய பேச்சை கேட்டுள்ளேன். மல்டிபிள் மீட்டிங்கில் போனால் அவரை பற்றி நிறைய தகவல்கள் கிடைக்கும். ஸோ இன்று தான் நேராக பேசக்கூடிய அவருடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அருமையான ஒரு பேச்சு. இந்த லயன்ஸ் பேர் இயக்கத்துக்கு தேவையான நிறைய செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். எல்சிஎஃப்க்கு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு சங்கமம் சங்கத்திற்கு ஒரு வேண்டுகோள் சார். இந்த நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல 100% கான்ட்ரிபியூட்டிங் மெம்பர் இந்த வரைக்கும் எந்த கிளப்புமே இல்லை. இந்த ஆண்டு சங்கமம் சார் 99 100% கான்ட்ரிபியூட்டர் மெம்பர். டூரிங் மை பிரசன்சி அழகு ஜெயபாலன் வாஸ் a governor. The only club that time. Muslim Manikan from Bangladesh, I think so, or Pakistan. ஓகே, அந்த ஆண்டா இருக்கலாம். இந்த ஆண்டு அதுக்கு பிறகு நிறைய உறுப்பினர்கள் இங்கே சேர்த்து இருக்கிறீர்கள். நிறைய உறுப்பினர்கள் எம்ஜிஎஃப் ஆகாமல் இருக்காங்க. அதனால ஒரு வேண்டுகோள், இந்த ஆண்டு எவ்வளவு உறுப்பினர், இப்போ 56 உறுப்பினர்கள் நீங்க இருக்கிறீங்க. இந்த 56 உறுப்பினர்களும் இந்த ஆண்டு கான்ட்ரிபியூட்டிங் மெம்பர் ஆகணும். நம்ம எல்சிஎஃப் சேர்மன் கோஆர்டினேட்டர் அவர் வந்திருக்காரு. ஸோ அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் சங்கமம் அரிமா சங்கத்திற்கு என்ற ஒரு தனி பாங்கு உண்டு, அதை சிறப்படைய செய்ய வேண்டும் என்கின்ற முறையில் ஒரு உறுப்பினருக்கு $20 சார். 56 உறுப்பினர்களுக்கு $1120 நீங்க வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்க பேர்ல உங்க யார் கொடுக்குறீங்களா உங்க மெம்பரோட பேர்லயே நான் எல்சிஎஃப் கிரெடிட் கொடுக்க சொல்றேன். சரிங்களா? அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது உங்களுடைய ஆதார் கார்டு. ஆதார் கார்டு இல்லைன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. கேஐசி ஃபார்ம் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். இருந்தால் மட்டும்தான் அந்தந்த உறுப்பினர்கள் பெயர்களே அது வர வைக்கப்படும். எனவே நீங்கள் இந்த ஆண்டு இந்த ஒரு நல்ல முயற்சிக்கு ஒத்துழைத்து அனைத்து சங்க உறுப்பினர்களும் எல்சிஎஃப்க்கு நிதியாக கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை வைத்து, சார் ஒவ்வொரு சங்கத்திற்கும் ஒரு தலைவராக வருகிறார். அவருடைய காலம் ஒரே ஒரு ஆண்டு. அந்த ஒரு ஆண்டு அவர் உழைத்ததில் சம்பாதித்தில் ஒரு பகுதியை மக்களுக்காக சேவை செய்கிறார். மக்கள் பயனடைகிறார்கள். ஆனா அந்த சங்கத்தின் தலைவருக்கு என்ன நாம் கைமாறு செய்கிறோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அடுத்த வருஷம் போகும்போது 2 கைதட்டு கட்டி சொல்லி அனுப்பிச்சிடுறோம். அதை மாற்ற வேண்டும். அதை மாற்றணும் அப்படின்னா அவர் பெஸ்ட் எக்ஸலன்ட் அவார்டு வாங்கணும். கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டு வாங்கணும். அவர் அவார்டு வாங்கினாதான் அவருக்கு மரியாதை. அந்த ஒரு வருஷம் அவர் செஞ்ச செயலுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அங்கீகாரம். அதற்கு சங்கமம் அரிமா சங்கம் செய்ய வேண்டிய 3 செயல்கள். ஒன்று, 5 உறுப்பினர்களை மொத்த நிகர லாபம் கொடுக்க வேண்டும். எல்சிஎஃப்க்கு $20 வீதம் எத்தனை உறுப்பினர்கள் அத்தனை உறுப்பினர்கள் கொடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தது ஒவ்வொரு மாதம் 5 சர்வீஸை நீங்க வெப்சைட் போய் அப்லோட் பண்ணணும். நிறைய சங்கங்கள் நிறைய சர்வீஸ் பண்றீங்க. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு 46 லட்சம் ரூபாய்க்கு சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க. உண்மையான வருத்தமான நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, சென்ற ஆண்டு நம்ம செஞ்ச சேவையின் மதிப்பு 40 கோடி. ஆனா வெப்சைட்ல அப்லோட் பண்ணது பாத்தீங்கன்னா வெறும் 6 கோடி தான் அப்லோட் ஆயிருக்கு. ஸோ நம்ம பண்ற சர்வீஸை இது விளம்பரம் என்று எல்லாரும் நினைத்துக் கொள்கிறீர்கள். இது விளம்பரம் அல்ல. நீங்கள் செய்கிற சேவை மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். உங்களை பார்த்து மற்றவங்களே இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கே, நம்மளும் செய்யலாமே அப்படின்னு அவர்கள் வர வேண்டும். அதற்கு ஒரு வாய்ப்பு. அதுக்காக தான் நான் கேட்டுக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு நீங்க செய்யக்கூடிய சேவையை அப்லோட் செய்யுங்கள். அதே போல ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் உங்க சங்கத்துக்கு சொல்ல வேண்டியது எல்லாமே ஜட்சி ஆர்சிபிசி எல்லாம் நடத்திடுறீங்க. எனவே இதை செய்ய வேண்டும். இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்டாக ஸ்கூல்ஸ் டாய்லெட்ஸும் வாட்டர் பியூரிஃபையர் மிஷினும் கொடுக்குறோம். ஆக்சுவலாக இந்த வருஷம் வாட்டர் பியூரிஃபையர் மிஷினும் ஒத்தக்கல் மண்டபம் கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் எரெக்ஷன் வேலை நடந்துட்டு இருக்குது. எனவே இதற்கும் இந்த சங்கம் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த நல்ல நாளில் கேட்டுக்கொண்டு, புதிதாக பொறுப்பேற்றுள்ள அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்து, சென்ற ஆண்டு சிறப்பாக பணியாற்றிய இளவல்
இளவரசன் பிரின்ஸ் சார்ந்த அனைத்து பொறுப்பாளருக்கும் மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆளுநர் அவர்களே. 2 நிமிஷம் வாழ்த்துறை வழங்க வருகிறார் முதல் நிலை துணை ஆளுநர் சார். மரியாதைக்குரிய ராஜேந்திர பிரசாத் தேப்பரா அவரோட ஸ்கூலிங் வந்து கலந்துக்கிறோட சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி பாலகுருநாதன் அவருக்கு சென்ற ஆண்டு சிறப்பாக பணியாற்றியிருக்க ஒரு அவார்டு. வாருங்கள் துணைநிலை ஆளுநர் பாரதி அவர்களே. வாழ்த்துறை வழங்க வருகிறார் முதல் நிலை ஆளுநர் எஸ் பாரதி அவர்கள். தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நடா, அரிமா என்று சொல்லு அரிமா இயக்கத்தினுடைய உறுப்பினராக ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைக்கு சொன்னோம். அதுபோல் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை வணங்கி, அதுக்கிடையான தமிழையும் வணங்கி, இங்கு அமர்ந்திருக்கும் அவையோரை வணங்கி, இந்த அருமையான பதவியேற்பு விழாவை மிகச்சிறப்பாக பதவியேற்று அமர்ந்திருக்கும் ராஜேந்திர பிரசாத் அவர்களும் அவரது குழுவினர்களுக்கும் முதல் வணக்கம். பதவியேற்பு விழாவை சிறப்பாக ஏற்படுத்தி நடத்தியுள்ள அமர்ந்திருக்கும் நம்முடைய முன்னாள் ஆளுநர் பெருந்தகை நகீன் அவர்கள் மற்றும் நம்முடைய சங்கம் அரிமா சங்கத்தினுடைய பிதாமகன் நமது பன்னீர்செல்வம் மாப்பிள்ளை அவர்கள் மற்ற எல்லாத்தையும் கூறியதாக நான் கூறிய நேரத்தின் அறிவியல் இன்னும் 4 மணித்துளிகளே உள்ளது. இந்த சங்கமம் அரிமா சங்கமானது முதல் பதவியேற்பு அன்று மிக சிறப்பாக அவருடைய இந்த சேவை திட்டங்களை செய்துள்ளார்கள். இதுபோல் அனைத்து சங்கங்களும் வரும் காலங்களில் சேவை திட்டங்களோடு செய்து ஒவ்வொரு சேவை திட்டங்களையும் அந்தந்த மாதத்திலேயே போர்ட்டலில் வந்து அப்லோட் பண்ணி நம்முடைய கூட்டு மாவட்டத்திலே சிறந்த சங்கங்களாக அவார்டு வாங்கி மிக பெரிய இந்த நம்முடைய மாவட்டமானது 324 ஒன்றிய மாவட்டம் தலை சிறந்த மாவட்டமாக விளக்குவதற்கு உங்களுடைய அனைத்து சங்கங்களுடைய உதவியை நாடி பல கனவு திட்டத்தோடு நமது ஆளுநர் பெருந்தகை அமர்ந்திருக்கிறார்கள். அவருடைய திட்டங்களுக்கெல்லாம் நாம் உறுதுணையாக இருந்து பணியாற்ற வேண்டும் என்று கூறி, முன்னாள் தலைவராக இருந்த பிரான்ஸ் அவர்கள் சென்ற ஆண்டு அவர் ஆற்றிய பணிகள் மிகப்பெரிய பணிகள், பல நல்ல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளார்கள். அவரையும் வாழ்த்தி எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க இறைவனிடம் வேண்டி எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்தவருக்கு நன்றி கூறி நேரத்தில் எனக்கு இடமமைகிறேன். வணக்கம். நன்றி துணை ஆளுநர் அவர்களே. கேபினட் செக்ரட்டரி அனில் சிங் அவர்கள் வாழ்த்துறை. புதிதாக பதிவேற்ற ராஜேந்திர தேப்ராஜி, डिस्ट्रिक्ट गवर्नर दिनकर सर, फर्स्ट विसिटर भारती सर, Panneerselvam sir, other dignitaries on the dais, of the dais, good evening to you all. Okay. Nagin sir, good evening sir. சார் நாகின் சார் கிளாஸ் நான் நிறைய டைம் பிடிஜி பரமேஸ்வர் பீரியடில் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஃபேக்கல்ட்டியாக வந்திருக்கீங்க சார், நிறைய அட்டென்ட் பண்ணியிருக்கேன் சார். அதே மாதிரி சார் எவ்ரி இயர் நான் இந்த ஜிஏவி டிசிஐ வந்துட்டு இருப்பேன். இந்த வருஷம் கேபினட் செக்ரட்டரி வந்திருக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் சங்கமங்கள் அத்தனை எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேண்டி கேட்டுக்கிறேன். இல்லை கவர்னர் இல்லை சார், செக்ரட்டரிக்கு சப்போர்ட் பண்ணேன் சார். அதே மாதிரி சார் நாளைக்கு கவர்னர் யூஎஸ் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் விடிஜி சாரி டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எலெக்ட் தினகர் சார் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் பாரதி சார் 2 பேரும் நாளைக்கு யூஎஸ் போயிட்டுருக்காங்க சார் கன்வென்ஷனுக்காக. 4 o'clock ஏர்போர்ட்டில் எல்லோரும் சென்டப் பார்ட்டி மாதிரி வச்சுருக்கோம். அனைவரும் கலந்து கொள்ள மாதிரி வேண்டிக் கொள்கிறேன் சார். நாகின் சார் சொன்னார், இப்போ பிரின்ஸ் பற்றி சொன்னாங்க. ரியலி சார் ரொம்ப ஹம்பிள் பர்சன் சார்.
அது வந்து பன்னீர்செல்வம் சார் பையன் அதே மாதிரி அரவிந்த் அவரும் அதே மாதிரி இவரும் அப்படி தான் சார். இவர் எல்லாருக்கும் யுனைடெட் பார்த்தா நாங்கள் மெல்ட் ஆகிடும். அந்த மாதிரி பிரின்ஸ் ரொம்ப ஹம்பலாக எல்லாருக்கும் இது பண்ணுவாங்க சார். அதே மாதிரி தேப்ராஜி இந்த வருஷம் சார் இவர் பிரின்ஸ் பண்ண மாதிரி நீங்கள் அத்தனை சர்வீஸ் பண்ணும் மாவட்டத்துக்கு நல்ல சப்போர்ட் கொடுங்க சார். மாவட்டம் உங்களை எதிர்பார்க்குது. அத்தனை வழிக்கு கவர்னரோட திட்டங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு வேண்டி கேட்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி செயலாளர் அவர்களே. அடுத்ததாக அடுத்து பாய் வந்து ரீஜனுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. ரீஜன் வந்து 3 நிமிஷம் தான் டைம். நம்ம இயக்கத்தை பற்றி சொல்லி ஒரு புது மெம்பருக்கு பின் கொடுத்துட்டு உங்கள் அசைன்மெண்ட்டை முடிச்சுக்கோங்க ப்ளீஸ். எம்ஜேபி ராஜசேகரன் மண்டல தலைவர் அவர்கள் வாழ்த்துறையிலும் புதிய மெம்பர் இணைப்பு விழாவும். புதிய மெம்பர் பேர் தெரியல உங்களுக்கு கொடுக்கலையா? பாலாஜி என்ன சொல்லுது? நம்ம புதிய மெம்பர் பாலாஜி அவர்கள். பாலாஜி ஜுவல் பேலஸ் என்ற கடை வச்சிருக்கிறாரு, ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. நல்லா ஹானரபிளான மெம்பரு. நிறைய வசூல் பண்ணலாம். 18,000 டியூ செக் உடனே கொடுத்துட்டாரு. 3 நிமிஷம் சொல்லி 1 நிமிஷம் நீங்களே எடுத்துக்கிறீங்க. எல்லாம் நீங்களும் சேரும்போது அப்படிதான் கொடுத்தீங்க. இப்போ 15 வருஷம் சர்வீஸ் கொடுத்துருங்க. இந்த மெம்பரை ஸ்பான்சர் செய்தவர் கிருஷ்ணகுமார் அவர்கள். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் இந்த வரி இந்த சங்கமம் அறிவா சங்கத்துக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து 25 வருஷமா லைன்ஸ்ல இருக்கேன். நான் சேர்ந்த சங்கம் சங்கம் தான். அன்னையிலிருந்து உயரத்தான் போயிட்டு இருக்க ஒழிய எந்த தாழ்வும் கிடையாது. எனவே உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்னும் வலுவனி வரிகளை கூறி இந்த மேடையில் இருப்பவருக்கும் அவையில் இருப்பவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கடந்த ஆண்டு மிக சிறப்பாக இந்த சங்கத்தை வழிநடத்திய பிரின்ஸ் அவர்களுடைய குழுவினருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் இனிய நண்பர் ராஜேந்திர பிரசாத் தேப்ரா அவர்களுடைய குழுவினர் கடந்த 27 ஆண்டுகளைப் போலவே இந்த சங்கத்தை மிகச் சிறப்பாக வழிநடத்தி மேலும் ஒரு மைல்கல்லாக இந்த சங்கத்தை நிறுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாராட்டுகளோடு முடியாம எனக்கு புதுசாக ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாங்க. புதிய இல்ல அது நீங்க வந்து பின்னு மட்டும் குத்திருங்க. அவர் இன்னொரு நாள் பண்ணி அதான் அந்த உறுதிமொழி மட்டும் எடுத்துட்டு அவங்களுக்கு நிறைய சொல்லலாம், நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். திடீர்னு 1 மணி நேரத்துக்குள்ள சொன்னதுனால ஓரளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம இயக்கத்தை பற்றி ஒரு தெரிவித்து சொல்லணும்னு சொல்லி நீங்கள் முதல்ல வந்துட்டீங்களா? ஒரு இந்த நாகின் சார்லாம் பேசும்போது அவங்க பேசும்போது கேட்டால் அதுலேயே நிறைய நம்ம இயக்கத்தை தெரிஞ்சிருப்பீங்க. அதான் ஒரே ஒரு உறுதிமொழி மட்டும் எடுத்துக்கோங்க, கைவிட வச்சுக்கோங்க. உங்கள் பேர் சொல்லிக்கோங்க. என்னும் பெயருடைய நான் இன்று இந்த சங்கமம் அரிமா சங்கத்தில் இணைகிறேன். நான் என்றென்றும் இந்த சங்கத்தின் உறுப்பினராக இருப்பேன். இந்த சங்கத்திற்கு எனது பங்களிப்பு தேவைப்படும் போதெல்லாம் பொருளுதவியாகவோ உடல் உழைப்பாகவோ வழங்குவேன். என்றென்றும் இந்த சங்கத்தின் சேவை திட்டங்களுக்கும் சங்க கூட்டங்களுக்கும் தவறாமல் கலந்து கொள்வேன். நமது பன்னாட்டு அரிமா இயக்கம் மாவட்ட அரிமா சங்கங்கள் சட்டத்திட்டத்தின்படி நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி கூறுகின்றேன். நன்றி. பின் கிருஷ்ணகுமார் நீ வாங்க, முன்னால் வாங்க அண்ணா. கேண்டில் வச்சிருக்கீங்க, கேண்டில் வச்சிருக்கீங்க. இன்றைய சிறப்பு விருந்தினர் முன்னாள் ஆளுநர் நாகின் அவர்கள் அவருக்கு ஒரு பித்தானை அணிவித்து அரிமா இயக்கத்தில் முறைப்படி இணைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்க பேசுங்க. முதலாக எனக்கு இந்த ஒரு புதிய உறுப்பினரை இணைக்கும் வாய்ப்பு கொடுத்தமைக்காக எனது தாய் சங்கம் சங்கமம் சங்கத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி இடமர்கிறேன். நன்றி, வணக்கம். வட்டார தலைவர் இன்சிட்டி விஸ்வநாதன் அவர்கள் வாழ்த்துறை சுருக்கமாக பேசுமாறு கேட்டு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமக்கு வட்டார தலைவர் கொடுத்த நம்ம ஆளுநர் அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு அமர்ந்துள்ள அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் தங்கள் சங்கத்துடன் சேர்ந்து
பணிபுரிய ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. தங்களின் சங்கத்தின் பெருமையை பற்றி நான் நன்கு அறிந்துள்ளேன். தங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நானும் தங்களுடன் சேர்ந்து சேவை புரிவேன் என்று உறுதி கூறி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வட்டார தலைவர் அவர்களே. GET, GMA, LCIF, GET, GST, GAT அவர்களின் சார்பாக GMT லைன் சுப்பையா அவர்களை சுருக்கமாக பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அத்தனை சுருக்கமாக. மேடையிலும் அரங்கிலும் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய லைன்ஸுடைய மோட்டோ தொண்டும் தோழமையும் தான். தோழமைக்கு இந்த சங்கத்தினுடைய நண்பர்களை போன்று இந்த மாவட்டத்தில் யாரும் கிடையாது. அதில் தொண்டு சர்வீஸ்க்கு இந்த சங்கத்தை சொல்லித்தான் எங்கள் மாவட்டம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. முதற்க அவர்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சென்ற ஆண்டு சிறப்பான முறையில் செயலாற்றிய பிரின்ஸ் அவர்களுக்கும் வருமாண்டில் வருகின்ற ராஜேந்திர பிரசாத் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பன்னாட்டு அரிமா சங்கமாவது வருகின்ற காலத்திலே நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த AP சிங் அவர்கள்தான் தலைவராக வர இருக்கின்றார்கள். அவருடைய ஒரே ஒரு குறிக்கோள் 1.5 மிஷன் தான். அதாவது 15 லட்சம் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்பதனுடைய அவருடைய தாக்கம். அதற்கு நமது மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு சங்கமும் தவறாமல் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகின்ற 17ஆம் தேதி நமது பன்னாட்டு தலைவர் பதவியேற்க இருக்கின்றார். அதே நாளில் நமது மாவட்ட ஆளுநர் அவர்களும் பதவியேற்க இருக்கின்றார்கள். அதே நாளில் ஒவ்வொரு சங்கமும் மறக்காமல் புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுவேன். கிவ் யுவர் நண்பர் மேக் ஹிம் மெம்பர் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அவர்களே. கடைசியாக நன்றியுரை அண்ட் concluding remarks by PMJF R. Pannirselvam. Before concluding remarks and vote of thanks, we express our gratitude to immediate past president Prince அவர்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொன்னோன்னே 25,000 ரூபா நாளும் பரவாயில்ல ஒரு அவார்டு அந்த மாதிரி பண்ணி அவங்க வேடிக்கை பார்க்கணும் சொல்லி உடனடியாக ஒரே நாளில் ரெக்கக்னைசேஷன் நானே எழுதி நான் 6வது படிச்சிருக்கேன். என்னோட இங்கிலீஷ் என்னன்னு பாருங்க. ஞானம் மனசு உள்ளுக்குள்ள இருந்து வருது. மொழி அல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழியும் பேச முடியும். எழுதி தம்பிக்கு இது பண்ணியிருக்கேன். தம்பி அது என் கையிலையும் நாகின் கையிலையும் வாங்கின பிரிப்படுறாரு ஆளுநர் துணை ஆளுநர் முன்னிலையில். அது போக எனக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது நகின் சார் பண்ணிட்டு இருக்கு. தேடி பாரு. அது கொஞ்சம் Lions Club of Sangamam presenting this excellent award to Lions Club of Coimbatore Sangamam District 3 to 4D honoring Lion JAM Prince MJF for exceptional leadership and selfless service as President of Lions Club. You have touched over 40 lakhs. You have touched over 40 lakh lions with compassion, dedication, and 16 years of unwavering Lionism. A legacy of empowering the underprivileged. So, with greetings from Lions Club of Sangamam. சார் அப்படியே சார் கவர்னர் கடைசியில் எல்லாத்துக்கும் வாங்கிட்டேன். சார் பரவாயில்ல, அது பிடிங்க. அதே மாதிரி லைன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நம்முடைய இயக்கத்திலே 75 உறுப்பினர்களை சேர்த்தமைக்காக கீ ஆஃப் ஸ்டேட் மெடாலியன் வந்திருக்கு. ஸோ கவர்னர், ஃபர்ஸ்ட் வைஸ் கவர்னர், செகண்ட் வைஸ் கவர்னர், மைசெல்ஃப்
we are very proud to present. Let us all join our hands for line Panneerselvam. சார் அப்படியே காமிங்க இத்தோட வேண்டாம், லேட் ஆகும். அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கு, அவர் கொடுக்குற மாதிரி இருக்கு. சார் சார் கொஞ்சம் கை கீழே இருக்கு. ஓகே சார். நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். மொமெண்டோ கொடுக்குறாரு ஜோன் சேர்மனு, தலைவர் செயலாளர் பொருளாளருக்கு வாங்கிக்கோங்க சீக்கிரம். அந்த பேப்பர் எடுக்கணும். அடுத்து ஓகே. நல்ல வகையாக மாஸ் ஆஃப் செரிமனி செய்த பாய் ஏபி ரவி டீம் அட்டகாசமா, நிறைய ஒத்துழைப்பு இல்லாம, ஒரு செயலாளர் ஒத்துழைப்பே கிடையாது. ஒரு பொருளாளர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா செட்டியார், அவருடைய இலக்கு என்னன்னா இந்த வருஷம் செய்யறவனோட அடுத்த வருஷம் நம்ம வந்து செய்யணும்னு இலக்கு. இவன் இவ்வளவு பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி அமைதியாயிட்டார். அவர் எப்படிங்க, அவரோட வேலையே அவர் செய்யல. நான் ஓப்பனா பேசுவேன், யாரை பத்தி கவலை இல்லை எனக்கு. எத்தனை மெம்பர் எங்கிட்ட போயிருக்காங்க, எத்தனை கிளப் எங்கிட்ட பிரிஞ்சு போயிருக்கு. நான் நினைச்சா 1000 பேருக்கு சேர்த்துக்கேன் முடியும், ஆனால் சேர்த்தது இல்லை. விரும்பி வரவங்க மட்டும்தான் சேர்த்து. இந்த ஓப்பனா பேச சொன்னேன். அத்தனை மீறி கை காசு 5 லட்ச ரூபா செலவு பண்ணி சங்கம கிளப் இல்லாம கான்ட்ரிபியூஷன் இல்லாம 5 லட்ச ரூபா செலவு பண்ணி பண்ண பிரின்ஸுக்கு ஒரு ரெகக்னேஷன் டிஸ்ட்ரிக்ட்ல இல்லை அப்படிங்கும் போது நானே உட்காந்து எழுந்தேன். 15 நிமிஷத்துல எழுதி கொடுத்த. ஏசாரே இந்த மாதிரி எழுதுவாரான்னு தெரியல. ஏசார் தான் நான் ஆங்கில புலமைன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஏசாரை விட ராதிகா தான் நம்ம வயசு தவறதான் நம்ம மாவட்டத்தில் ஆங்கில புலமைன்னு சொல்லியிருக்கேன். எழுதி கொடுத்தேன். அது என்னன்னா அந்த வேகத்தில் வருது, எல்லாம் எடுத்து வருது. பாராட்டுகள் பிரின்ஸ், நீ இன்று போல் என்றும் வாழ்க. டிசி எடுக்கல நாங்கள் எல்லாருமே என் கிளப்ல. ஏன் தெரியல எதனால. என்ன காரணம், ட்ரீட் பண்றது, டிஸ்ட்ரிக்ட் வந்து ட்ரீட் பண்றது. என்னங்க ட்ரீட் பண்றது, கோஷ்டி நடத்தாம ஒருத்தர் தனித்துவமா இருக்கிறது தான் கோஷ்டிங்கிறான். நான் கேட்கிறேன், தனித்துவமா இருக்கிறது கோஷ்டிங்கிறான். அப்ப என்ன சொல்றான், யாரு கோஷ்டி இல்ல அரசியல் பண்ணனா, ஆமா ஜாமி போடுறவனும் கை கட்டி நிக்கிறவனும் சாப்பாட்டுக்கு தண்ணிக்கும் ஆட்படுறவன் தான் வேணும். அப்படிங்கும் போது 1.5 பில்லியன் எப்படி சாத்தியம்? 1985 1.5 பில்லியன் வந்துச்சு இந்த இது. இன்னைக்கு வந்து சொல்றாரு சுப்பையாக்கு தெரியாதா, என்னோட சீனியர். ஏன் அது போச்சு? இல்ல டைமுக்கு மீட்டிங் முடிக்கல பாருங்க. பெண்ணாலே முடிக்க முடியல, இவ்வளோ சீட்டாக இருந்து கூட முடிக்க முடியல. எங்கே தப்பு நடந்துச்சுன்னு தெரியல. நான் லேப் போட்டே தான் இருந்தேன். இந்த அவார்டு சர்வீஸ் இதெல்லாம் இடையில ரெகக்னைசன், அதனால ஸோ பரவாயில்ல. நான் எங்கே விட்டேன், பிரின்ஸுக்கு இந்த அவார்டு கொடுக்குற இடத்துல வந்தேன், முடிச்சிட்டேன். நல்லபடியாக ஸ்மூத்தாக முடிச்சிடறேன், வேலை முடிஞ்சது. டென்ஷன் ஆகாமல் பேசணும். ஏசார் மைக்கை பிடிச்சி கூட்டத்தை பார்த்தாருன்னா அவர் எவ்வளோ நேரம் வேணால் பேசுவார், எனக்கு தெரியும். நான் ஒரு உறுதிமொழி வாங்கினேன், 2 நிமிஷம் பேசுங்க, இவ்வளோ தானே முடிச்சிடலான்னாரு. ஆனால் அப்படி சொல்லும்போது ஒரு 3வது பெட்டில் இருந்தார் அன்னைக்கு கேரளா கிளப்ல. நான் குடிகாரம் பேச்சு வெடிந்தா போச்சுங்கிற மாதிரி இங்கே வந்து மறந்துட்டு 4 நிமிஷம் பேசிட்டாரு. சரி நானும் தயங்கினேன். அப்புறம் நல்லாவும் பேசுகிறாரு, ரசிக்கிறோம். எப்போ எப்படியே கட்டுப்படுத்திட்டாரு 4 நிமிஷத்தில். தேங்க்யூ ஏசார். எவர் எங்கள் குரூப், எங்கள் சங்கமம் குரூப்பில் அவர் ஒரு அங்கத்தினர். ஆனால் அவர் எதுவுமே போகல. அட்வைஸ் எல்லாம் பண்ணலாம், அவருக்கு தெரியும் இந்த காலத்தில் அட்வைஸ் எல்லாம் தப்புன்னு. ஒரு கெட்ட வார்த்தை அட்வைஸு.
டீமுங்கிறது எப்படி கெட்ட வார்த்தையை நான் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல சொல்றோம். டீம்னு அழிஞ்சு போய் இப்போ இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வேறு ரெடி ஆகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து என்னோட கிளப்பை வேற போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. எனக்கு 1000 இருந்தாலும் ஜிஆர் மேல ஒரு காதல் இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு, மதிப்பு இருக்கு. அதனால நான் அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் விட்டு போக மாட்டேன். அவருக்காக அந்த டிஸ்ட்ரிக்டே வந்திருக்கிறேன். நான் இருக்க வேண்டிய B1 மாவட்டத்தில் வந்திருக்கேன், போக மாட்டேன். நான் போனேன்னா என் கிளப்பும் போகாது. கண்டிப்பாக நான் போனால் என் கிளப் என் கூட வந்துடும். நகின் சார் எப்போதுமே என்னுடைய நெஞ்சத்தை உருக்கியவர். சுமார் ஒரு 13 ஆண்டு காலம் முன்பு நான் நினைக்கிறேன், ஒரு வருடம் முன்ன பின்ன இருக்கலாம், வந்திருந்தார். மிகவும் காலதாமதமாகிவிட்டது. அப்போல்லாம் நம்ம ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ஜாலியாக இருப்போம். அதையும் விட்டுத்துட்டு இவருக்காக என்கிட்ட இந்த 19 கோடிக்கு வாங்கி ஏமாற்றிட்டு உட்காந்துருக்கேன் பழனிசாமி. அவனும் நானும் இவரை கூட்டிகிட்டு போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அவசரமாக கொண்டு போய் போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனை இறக்கி அங்கே நிறைய பேசினோம். பேசுன்னு இப்போ சபையில் பேச முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஏன்னா நண்பர்கள், இன்றைய நண்பன் நாளை எதிரி, இன்றைய எதிரி நாளை நண்பன். ஸோ அன்னைக்கு நாங்கள் பேசின விரோதிகள் ஒரு சைடு இருக்கலாம், இன்னைக்கு அவருக்கு அவங்க நண்பர்களாக இருக்கலாம், எனக்கு நண்பர்களாக இருக்கலாம். அதனால நான் அந்த விஷயம் பேச விரும்பல. ரயில் வரக்கு லேட் ஆச்சு, பேசிட்டு இருந்தோம். அந்த நினைவு அதுக்கப்புறம் அவர் கூப்பிடணும்னு நினைக்கிறப்பெல்லாம் ஒரு தடையாயிட்டே இருந்துச்சு. நான் கூப்பிட்டேன், சேம் நம்பர் வச்சிருக்காரு. எவன்லாம் சேம் நம்பர் 25 வருஷம் கோர்ஸ் வச்சிருக்கானோ அவனோட நேர்மையோட ரேட்டே வேற. நான் அவன்னு சொன்னது அவரல்ல, பொதுவாக சொல்கிறேன். சர்வீஸ் ப்ராஜெக்ட் இன்னைக்கு 3 லட்சம் சொன்னாங்க பசங்க, 2.25 சொல்றாங்க இப்போ. சரி பரவாயில்ல, நீ வேண்டாம், ரொம்ப சிறப்பு. டிஜி ரொம்ப ரத்தன சுருக்கமாக பேசி அவரோட காரியத்தில் ரொம்ப கண்ணா இருந்தார். 100% கான்ட்ரிபியூட்டர் மெம்பர். கண்டிப்பாக 100% கான்ட்ரிபியூட்டர் மெம்பருக்கு 90 விழுக்காடுகள் கேரண்டி தரேன். 100 விழுக்காடு இப்போ தர முடியாது கிளப்ல. ஆனால் நீங்கள் கேட்குற எல்சிஎஃப் நிதி இப்பொழுது தம்பி அது கொடுக்க மாட்டோம். ஐயாட்ட செக்கு கொடுக்க மாட்டேன். என்ன இப்படி இருக்க, உன் பீரியட் முடிஞ்சால் இப்படி ஓய்வு எடுத்துருவியா? உங்கள்கிட்ட செக்கு 3 நாள் ஆச்சு நான் கொடுத்து. 3 நாளைக்கு முன்னாடி எம்ஜிஆர் செக் கொடுத்து பெருசு பண்ண சொன்னால் அதே சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ஜராக சில கொடுத்து ஒரு 250 ரூபா கொடுத்தா வைத்தா பெருசு பண்ணி கொடுத்துருப்பான். மனசு பெருசாக இருக்கனால தான் அதையும் பெருசு பண்ணி கொடுக்க சொல்கிறேன். இது என்னோட 28வது எம்ஜிஆர். $28,000 நான் 28 வருஷம் இந்த லைன்ஸ் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷம் $1000 எல்சிஎஃப் கொடுக்குறேன். இந்த எல்சிஎஃப்க்கு நான் ஏன் கொடுக்குறேன், நீ அவர் கொடுத்துருவார் கவர்மெண்ட்டை, அவர் கொடுத்துரு கவர்மெண்ட் வாங்கிக்கணும். இது தினகரன் அவர்கள் ஆண்டுக்காக கொடுக்குறேன். எம்ஜிஎஃப் வந்து என்னன்னா $1000 நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் எல்சிஎஃப்க்கு. ஆனால் இந்த எல்சிஎஃப் கொஞ்சம் பேருக்கு தெரியாது. லைன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் பன்னாட்டு நிதியம் இது வந்து 1% கூட செலவில்லை, 100% சர்வீஸ் பண்ணுது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒட்டு மொத்தமாக பல்காக ஒரு மெடிக்கல் கம்பெனிலேயே வந்து அவங்க மெடிசன் வாங்குவாங்க, அது வந்து 10% கிடைக்கும். அதனால எத்தனை பேர்த்துக்கு 100 மடங்கு மக்களுக்கு வந்து போய் சேரும் இந்த பலன். கண்ணு எவ்வளவு கண்ணு இன்னைக்கு உலகத்தில் குருடர்கள், பிளைண்டு, குருடர்னா கொஞ்சம் கெட்ட வார்த்தையாக இருக்கு, பிளைண்டு வந்து இன்னைக்கு டபுள் மடங்கு இல்லாமல் போனதுக்கு லைன்ஸ் கிளப் தான் காரணம். அதை நான் பெருமையோட சொல்லிக்கிறேன். அதுக்கு எல்சிஎஃப் பண்ணியிருக்கு. நீ எதுக்கு எம்ஜிஎஃப் கொடுக்குற, இங்கே அதை பண்ணி இதை பண்ணு சொல்லுவாங்க. இங்கேயும் பண்ணுறோம், அதையும் பண்ணுறோம். வேர்ல்டு வைடு சர்வீஸ் வேணும். ஏன்னா சோமாலியா, ஆப்பிரிக்கா போன்ற மக்களுக்கு யார் காசு கொடுப்பா? ஏதோ நம்மளால முடிஞ்சது. நம்ம ஏழை நாடாக இருந்து இன்னைக்கு பணக்கார நாடாக இருக்கோம், நம்ம கொடுக்கணும், நம்மளால முடிஞ்சது கொடுக்கணும், கொடுக்குறோம். என் குடும்பத்தில் 16 பேர் எம்ஜிஎஃப், $16,000 கொடுத்துருக்கேன். என் வாழ்நாளில் 100 எம்ஜிஎஃப் நான் ஆயிடுவேன் கண்டிப்பாக. அது எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண, ஒருவேளை இந்த வருஷமே நம்ம 3 கொடுக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஊக்குவிப்பு வேணும். எம்ஜிஎஃப்க்கு இந்த கடந்த 27 வருஷமாக மானியம் கொடுத்தாங்க, சப்சிடி. இந்த வருஷம் அது நிறுத்தப்பட்டு விட்டது. அது ஏன் எம்ஜிஎஃப்பில் நாட்டம் இல்லாதனாலா இல்லை என்னன்னு தெரியவில்லை, கவர்னருக்கு எனக்கு புரியவில்லை. பரவாயில்லை,
எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எம்ஜிஎஃப் 2000 இருந்தாலும் நான் கொடுக்குறேன் ரெடி. இது என்னுடைய வாக்குறுதி. நியூ மெம்பர் பாலாஜி இன்னைக்கு சேர்ந்திருக்காரு. அவர் சிறப்பாக நம்ம கிளப்பில் சேர்ந்து பணியாற்றணும். இந்த வருஷம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்தை தூக்கிட்டோம். ஏன்னா ப்ளீஸ் பண்ணி இந்த பிரின்ஸ் இந்த 5 லட்சம் இன்னைக்கு வேஸ்ட் பண்ணது காரணம் தான். ப்ளீஸ் பண்ணி அவன் கடைசி நாள் வரைக்கும் டியூ கொடுக்கறதுக்கு என்ன அது இருக்கு. பில் ரைஸ் பண்ண சொல்லியிருக்கேன். 45 நாளில் பணம் தரலைன்னா ராஜ்குமார் இருந்தாலும் சரி, ஜேடிஆர் இருந்தாலும் சரி, பன்னீர்செல்வம் இருந்தாலும் சரி, நான் தூக்க வேண்டாம், என்னையே தூக்கிடுவான் தேப்ரா. 45 நாள் தான் டியூ டேட். இந்த கிளப்ல டியூ வாங்குறது எவ்வளோ கஷ்டம், டிசிட்டை டிசி ஆகிட்டு கொடுக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்துறானுங்க. அதாவது நம்ம என்ன சொல்றது, ஒரு பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போகிற இடத்துல இருக்கோம், முடியாத ஹோமுக்கு சோறு போகிற இடத்துல இருக்கிறோம். நம்ம டியூவை கட்டுறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய தலைமையை நம்ம தலைவடங்க வைக்கிறோம். இதை விட கேவலம் வேறு என்ன இருக்கு? தயவு செஞ்சு உணருங்கள். எம்ஜிஎஃப் கெட்டுக்கதர் எப்போவுமே சத்தியம் தான். ஆனால் இந்த வருஷம் எம்ஜிஎஃப் கெட்டுக்கதர் எங்களுக்கு கவர்னர் ஆஃபர் பண்ணல. எம்ஜிஎஃப் கெட்டுக்கதர் டிஸ்ட்ரிக்டில் எப்படி பண்ணுறீங்களோ அதை விட 1 மடங்கு மேலே சத்தியம்னா எங்கள் கிளப்பில் பண்ணுவார். எல்லாத்தையும் கூப்பிட்டு டிஸ்ட்ரிக்ட் எல்லா எம்ஜிஎஃப்பையும் கூப்பிட்டு பண்ணுவார். பயப்படாதீங்க, நான் இருக்கேன், பார்ட்னர்ஸ் அப்படி சொல்லிட்டா பயந்துக்க மாட்டார். அவ்வளோதான் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் ஒரு சவாலை நீ எதிர்கொண்டால் உனக்கு வரும் அனைத்து சவால்களையும் நீ முறியடிப்பாய். மாற்றம் ஒருபோதும் எளிதானதல்ல, ஆனால் எப்போதுமே சாத்தியம். அறியாமையுடன் 100 ஆண்டுகள் வாழ்வதை விட அறிவுடன் 1 நாள் வாழ்வதே மேல். பதவியை விட அர்ப்பணிப்பு முக்கியமானது. அனுபவத்தை வயதை விட நேர்மை முக்கியமானது. மதிப்புமிக்க ஆபரணத்தை விட மதிப்புகள் முக்கியம். மதிப்பெண்களை விட மனநிலை முக்கியம். வெற்றியை விட முயற்சி முக்கியம். மேன்மையை விட விசுவாசம் முக்கியம். காகித வேலையை விட காரியமே முக்கியம். இது ஒன்று சொல்லிடுறேன். ஒருபோதும் உட்காராத ஒருவர் வரலாற்றில் ஒருபோதும் எழுந்ததில்லை. வாழ்க்கையில் மேலே வர வேண்டும் என்றால் நீங்கள் உட்கார வேண்டும். பணக்காரராக இருப்பது வருத்தமா, பணக்காரராக பிறப்பது வருத்தமா? நான் உங்களுக்கு சொல்லலாமா? பகல் மட்டுமே இரவாக மாறும், இரவு மட்டுமே பகலாக மாறும். பணக்காரர் மட்டுமே ஏழையாக மாறுகிறார், ஏழை மட்டுமே பணக்காரராக மாறுகிறார். பணக்காரரும் ஏழையும் மீண்டும் ஒருவரை ஒருவர் துரத்துகிறார்கள். நீங்கள் யாராக மாற விரும்புகிறீர்கள் என்று சொல்லுங்கள். ஏழையா அல்லது பணக்காரரா? உங்கள் பதில் பணக்காரர் என்றால் நீங்களும் ஒரு நாள் ஏழையாக வேண்டும். நன்றி. அனைவருக்கும் விருந்துண்டு மகிழ்ந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி.